குற்றங்கள் எல்லாவற்றும் வார்த்தையாக பரிசுத்தமான வார்த்தையினாலே என்னை பரிசுத்தப்படும். ஒரு வார்த்தை வெளிப்படட்டும், ஒரு வார்த்தை வெளிப்படாத கூடாது. இருக்கிற எண்ணில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையினால, கிறிஸ்துவுடைய கர்த்தாவின் நிறைவான கர்த்தாவே என்னை குறைவுள்ளவனாய் அல்ல, உங்களுடைய நிறைவினாலே அடிமை பயன்படுத்தும். பரிசுத்த ஆண்டவரே சுத்திகரித்து கழுவும், உடைய வசனம் வெளிப்படட்டும், பக்தி விரித்து உண்டாகும். பெரிய காத்து செய்ய தெய்வனுடைய நாமங்கள் இயேசு வழியாக ஆண்டவரே சொல்ல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரவத்தில சொல்ல மாட்டீங்களா? கரவயத்து ஒரு ஓசனா சொல்லவே. இன்னைக்கு தேவ ஜனமே நம்ம கிறிஸ்துவ பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வரோம். என்ன பயணம்? கிறிஸ்துவ பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல பார்ட் வந்து என்னன்னு சொன்னா 2 பார்க்க போறோம். எப்படி பிரதர் பார்ட் 2ன்றீங்க? ஆனா பகுதி 1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப பகுதி என்ன பண்ண போறாங்க? 2வது நம்ம பார்க்க போறோம். இது பகுதி 1 நம்ம ஒரு ரீகேப் பண்ணி இது பார்க்க போறோம். இதுல வரலி ஃபர்ஸ்ட் போடுங்க. ஆனா ஃபிகர் வரல, இல்ல இதுவே வரலையே, வார்த்தை வரல. அப்ப என்ன அவங்கள கூட வருதா? உங்களுக்கு எல்லாம் ஃபிகர் வருதா? ஃபிகர்னா எந்த ஃபிகர் இல்லைங்க, கரெக்டா? ஃபிகர் நினைச்சு எந்த ஃபிகர் வருது அப்படின்னு நினைக்காத. நான் சொல்றது வார்த்தை வருதா? ஓகே, வார்த்தை வருதா? வார்த்தை நம்ம ஓட்டுலேருந்து போவோம். இப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம 1வது நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை பயணம் 36 நம்ம பார்க்க போறோம். 36 அப்படின்னா போன வாரத்துல வாசிக்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்டியன் லைஃப் ஜேர்னி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல 1 நம்ம பார்க்க வேண்டியதுன்னா எல்லாம் நிறைய பார்க்கல. 1 நம்ம என்ன பண்ணோம்னா, இஸ்ரவேலர்கள் முதல்ல எங்க இருந்தாங்க? ராமசேஸ் அப்படிதான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? சர்ச் எங்க இருந்தாங்க? முதல்ல ராமசேஸ் என்ற இடத்துல இருந்தாங்க. பாருங்க, அவங்க மோசே அப்படி வாசிக்க, மோசே ஆரோன் என்பவர் கை கீழாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார். ஆமா, முதல்ல அவங்க எங்க இருந்தாங்க? எகிப்து தேசத்துல எங்க இருந்தாங்கன்னா 3வது வருஷம் பாருங்க, 1ஆம் மாதம் 12ஆம் தேதியில அவர்கள் எதை விட்டு புறப்பட்டாங்க? ராமசேஸை விட்டு என்ன பண்ணாங்க? புறப்பட்டுவாங்க. நீங்க அவங்களுக்கு ராமசேஸ் ஒரு செழிப்பான இடம். ஆனா அந்த எகிப்துல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க எதை அனுசரிச்சாங்க? பஸ்கா. சொல்லி எதை அனுசரிச்சாங்க? பஸ்கா ஆடு என்ன பண்ணுச்சுங்க? அடிக்கப்பட்டது. ரத்தமானது என்ன பண்ணுச்சுங்க? சித்தப்பட்டு. அப்ப நம்ம உலகத்துல இருந்து மீட்கப்பட்டோம்னு சொன்னா முதல்ல நம்ம எதுக்குள்ள வரணும்னா இயேசுடைய ரத்தத்துக்குள்ள நம்ம வரணும். இது பேர் சொல்லுவாங்க, பஸ்கா இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசுடைய ரத்தத்துல கழுவப்படாம நமக்கு என்ன துவக்கம் கிடையாதுங்க, புதிய துவக்கம் கிடையாது. ஒரு புதிய துவக்கம் வரணும். நம்ம எதுக்குள்ள வரணும்னா இயேசுடைய ரத்தத்துக்குள்ள வரணும். இயேசுடைய ரத்தத்துல தான் நமக்கு என்ன இருக்குதுங்க? விடுதலை. அவங்க எகிப்துல இருந்து விடுதலை பெற்றதுக்கு எதுக்குள்ள வந்தாங்க? இயேசு என்ற பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே அவர் என்ன பண்ணாங்க? மீட்கப்பட்டாங்க, கழுவப்பட்டாங்க. அவர் நீங்க கிறிஸ்துக்குள்ள வரணும்னா முதல்ல எதுக்குள்ள வரணுங்க? தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தம் எதுல இருக்குதுங்க? அவருடைய வார்த்தையினால இருக்குது. சொன்னீங்கன்னா நோயா எதை நம்ப ஆரம்பிக்கிற? தேவனுடைய வார்த்தையை, பைபிளை நம்ப ஆரம்பிக்கணும். பைபிள்ல எதை விசுவாசிக்கிறோம்? ரத்தம். இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டாதான் எகிப்துல இருந்து நமக்கு இடம் வரும், மீட் போட்டாங்க. ஒரு ஆள் சொல்ல மாட்டீங்களா நோயா? மீட்கப்பட்ட ஜனங்க கொஞ்சம் இழக்க வேண்டியது. என்ன இழந்தாங்க? ராமசேஸ். ராமசேஸ் என்பது எப்படிப்பட்டதுங்க? ஒரு செழிப்பான இடத்தை விட்டு வராங்க. ஆனா கடவுள் சும்மா விடல. நீ விட்டது 1 இருந்தா அவர் கொடுப்பது எத்தனையா இருக்கும்? 100,000. ஆமீனே இல்லையா? சொல்லுங்க. வீட்டை இழந்தவன் அவர் எதுங்க? வாசலை இழந்தவன், நிலத்தை இழந்தவன், சும்மா கத்தரில இழந்தவனுக்கு எத்தனையா மடங்கு தரன்றாரு? சொல்லுங்க, எத்தனை மடங்கு தரன்றாரு? 100 மடங்கு. சத்தமா சொல்ல, எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அத்தோட சேர்த்து அடிஷனல் ரிவார்டு என்ன தராங்க? நித்திய ஜீவனை தரன்றார். ஒன்றை சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் இழப்பு இருக்கும். ஆனா இழந்ததை விட கர்த்தர் எதுவா தர்றாங்க? அதிகமா தர்றாங்க அப்படின்னு போன வாரம் பார்த்து வரோம். இதுல என்ன சொன்னா, இந்த என்னாகும் 33ஆம் அதிகாரத்துல இப்ப பாலையும் இறங்கிறத பத்தி தான். பாலையினம் என்ன அர்த்தம்னா கவனிங்க. பாலையினம் என்ன அர்த்தம்னா, நந்து வந்து என்ன போறதுங்க? கொஞ்ச காலம் தங்கி கூடாரம் போறதுக்கு பேர் தான் என்னங்க? பாலை. சொல்லுங்க, என்னதுங்க பாலையினம்? என்ன அர்த்தம்? அவங்க நடந்தே வந்து யாத்திரை பண்றாங்க இல்லையா? நடந்து வந்து ஒரு இடத்துல தங்கி கூடாரத்தை போட்டு தங்குறாங்க. அதுக்கு பேர் தானே பாலை. அவங்க கூடாரம் ஒரு இடத்துல போடும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. இதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பாளையம் போடுறாங்க. அந்த பாளையம் போடும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, 2வதுக்கு போயிட்டோம். முதல்ல பாருங்க, பாலை எங்க வணங்குறாங்க அப்படின்னா
எடுங்க அப்படி போங்க பார்க்கலாம். எண்ணாம் 33 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் அப்படி போங்க. நெக்ஸ்ட் ஓகே. அவர் ராமசேசை விட்டு என்ன பண்ணாங்க, புறப்பட்டாங்க. அப்புறம் வாசிங்க. அப்படி நெக்ஸ்ட் போங்க. நான் போட போறேன். 33 வாசிங்க. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்கு சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலோ கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசில் இருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்குறாங்க. இதுதான் நம்ம பார்க்கல. சுக்கோத்திலே இறங்குறாங்க. அவன் பாலை எங்க இருக்கிறாங்கன்னா சுக்கோத். எல்லாரும் கவனிங்க சிஸ்டர். சுக்கு பொடி போட்டுறாத. என்னதுங்க சொல்லுங்க, சத்தம் என்னதுங்க? சுக்கோத். இதை நம்ம பார்க்காம 2ஆவதுக்கு போயிட்டோம். ஏன் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஆசீர்வாதமான வசனம் இருந்ததுனால நீங்க ரொம்ப அதை நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக எதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 1ஆவது விட்டு நம்ம எத்தனை போயிட்டோங்க, 2ஆவதுக்கு போயிட்டோம். போனதுன்னு சொல்லிட்டு தான் போனோம். எங்க 1 விட்டு எதுக்கு போயிட்டோம், 2க்கு போயிட்டோம். ஆனா முத கவனிங்க, கத்தரிங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்துக்கு சிஸ்டர் பின்னாடி ஒரு கவனிங்க. குழந்தைங்க விளையாடுங்கிறத நீங்க பார்க்க வேண்டாம். எங்க பாலையில் இறங்கினாங்க. பாலையில என்ன அர்த்தம்? கூடாரம் போட்டு என்ன பண்றதுங்க, தங்கு. அவன் தங்குற ஒவ்வொரு இடத்துல ஒரு பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். முத பாடம் என்ன பாடம் அப்படின்னா சுக்கோத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால் தற்காலிக கூடாரம் அர்த்தம். சொல்லுங்க, என்ன கூடாரம்? சத்தமா சொல்லுங்க, என்ன கூடாரம்? தற்காலிக கூடாரம். இல்லைன்னா கவனிக்கும். அப்ப என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா இங்கே இஸ்ரவேலுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக். என்ன பாடம் அப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகம். சொல்லுங்க, இந்த வாழ்க்கை என்பது என்னங்க? நிரந்தரமானது. உயிர் எழுந்த பின்புதான் நமக்கு நிரந்தர வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை வரும். ஆனா இப்போ நம்ம உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா நம்ம கூட எதுவுமே தாங்க வரப்போறது. தாயின் கருவிலே நிர்வாணியா தான் வந்தோம். எப்படிதான் போறோம்? நிர்வாணியா தான். ஆனா இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்னதுங்க? ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை. நித்தியமானது அல்ல, தற்காலிகம். அது அப்படின்னா சொல்ல பாருங்க. சுக்கோத் என்றால் என்ன அர்த்தம்னா தற்காலிகம். சத்தமா சொல்லுங்க, தற்காலிகம். அப்படின்னா என்ன இல்லைங்க, நிரந்தரமானது அல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நிரந்தரமானது அல்ல. நல்ல கவனிங்க. கடவுள் முத தம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன பாடம்னா இந்த வாழ்க்கை என்ன அல்லங்க, நிரந்தரமானது அல்ல. இது என்னமானதுங்க? தற்காலிகமானது. விசுவாசிக்க நல்ல சொல்ல மாட்டேங்க. பாட்டு பாடுறாங்களே பிரதர், நிரந்தரம். அவருதான் நிரந்தரம். நம்ம என்ன கிடையாது, நிரந்தரம் அல்ல. உயிர் தெரிந்த பின்புதான் நமக்கு என்ன வாழ்க்கை வருதுங்க, நித்தியமான வாழ்க்கை வரும். அவங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க? தற்காலிகமான வாழ்க்கை. நம்ம 1000 தான் சொத்து வச்சிருந்தாலும் 1000 தான் பண காசு வச்சிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்ன அல்ல, நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் என்ன வாழுதுங்க, தற்காலிகமான. எல்லாமே நான் கூட உங்களுக்கு தற்காலிக தான். கணவன், மனைவி, பிள்ளைங்க, வீடு, வாசல், ஆடு, மாடு, குட்டி, கழுத எல்லாம் என்னதான் தற்காலிகமான. எது என்ன கிடையாதுங்க, நிரந்தரமானதான். ஆனா நமக்கு என்ன எல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் நிரந்தரம். வீட்டுக்காரன் நிரந்தரம். மண்டிய போனாதான் தெரியும் சோதனை நிரந்தரமா இல்லையா. எல்லாமே தற்காலிகம். அவன் பாடம் என்னன்னா இந்த வாழ்க்கை என்ன கிடையாதுங்க, நிரந்தரமானது அல்ல. இது என்னதுங்க, தற்காலிகமானது. எது சொல்ல பாருங்க. நச்சுக்கப்பட்டு நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். கடன் கொடுத்துக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா நம்ம கூட எதுவும் என்ன பண்ணாதுங்க, வரா. நம்பருக்கு எது பேர் சொல்ல பாருங்க. ஆனா நமக்கு கவலை எதுனா தற்காலிகமா இருக்கிற இந்த வாழ்க்கை மேலதான் நமக்கு கவலையா. நம்ம சேர்த்து வச்சதானா எங்க போகுது? நீ சேர்த்து வச்சது கூட கூட வரும். நீ போட்டுக்கிற மூக்குத்திய கூட விடமாட்டுங்கிறார். மூட்டு மாட்டு கிருபாயா கேட்பாரு. முகத்தை விடமாட்டுங்கிறான். பயப்படுறான். விட்டா கூட அதை யாரும் நோட்டி எடுக்கணும். யார் நோட்டி எடுப்பாங்க மூக்கை கட்டலையா? விடக்கூடாது. விட்டாக்கா யாரும் எடுத்துருவாங்க. யார் எடுப்பாங்க? அந்த 43 நாள் கழிஞ்சுன்னா ஆயிடும். மூக்கெல்லாம் வச்சுதான் இல்லையா?
வயிறு வச்சா மூக்கெல்லாம் வெடிக்காதா? அது எப்படி எடுப்பாங்க சோத்திரம்? இதுல வேற சொல்றது கட்டளையா ஐயா, அடக்கம் பண்ணும்போது நாங்க எடுக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். சில பேர் விட்டுலான் போது உங்களுக்கு வாடா அங்குது பின்ன வாடா, ஏன் வாடா நோட்டி எடுத்துருப்பாங்க. எப்படி நோட்டி எடுப்பாங்க? இதனால பேசிட்டுக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை என்ன கிடையாது. பக்கத்துல கை பிடிச்சுங்க. முதல் பாருமே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கிடையாது. எனக்கு ஏன் சொல்லுகிற சோதனை பக்கத்துல சொல்லுங்க, இந்த வாழ்க்கை என்ன இல்லை. சத்தபசன் இந்த வாழ்க்கை என்ன இல்ல. அப்ப முத சுக்கோத்தி என்றால் நம்ம கத்துக்கிற பாடம், இந்த வாழ்க்கை என்ன இல்ல, தற்காலிகமான. எப்படி ஒரு கூடாரம் மண்ணா இருக்கும், அது எப்படி அது ஒரு துணியா இருக்கும், நாள் படம் மக்கி என்ன பண்ணுதுங்க, போயிடும், கிழிச்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட நிரந்தரமானது அல்ல, அது என்னவானதுங்க, தற்காலிகமான. எத்தனை பேர் சொல்ல பாருங்க, ஓசனை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்பதான் நான் ஏதாவது ஒன்று பண்ணான்னு நினைக்கிறேன். நீங்க காலையில என்ன பண்ணுறது இப்படி சொல்லுங்க. ஆமாங்க, முதல் பாடம் இந்த வாழ்க்கை என்ன அல்ல சொல்லுங்கன்னா இல்ல, இது நிரந்தரம் அல்லப்பா, தற்காலிகமானது. நான் போட்டுக்கிற சொக்கா கூட என்னதாங்க, தற்காலிகமானது. அந்த பெட்டை தூக்கி போட்டுருவாங்க கட்டளை வச்சிருந்த தலைக்காண்டிய உன் கூடவே அமைச்சிடுறாங்க. நாத்தம் முடிச்சது கட்டளை ஏங்க அதோட போயிட்டு வருத தூக்கிட்டு போய் எங்கடா என்ன பண்ணுங்க, கடாசி தள்ளுங்க. எல்லாம் சொல்றோம் என்னங்க, மிஸ்டர் மிஸ்டர்ஸ் திருமதி திருவாளன் ஐயா டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. செத்ததுக்கு அப்புறம் எப்போ பணத்தை எடுக்கிறேன்னு கேட்கறாங்க. நேரத்தை எடுக்கிறேன் எவ்வளவு வாடாம இருந்தது, எங்க அம்மா எடுக்காது. அம்மா இல்லடா, இதுக்கு பேர் என்னது, பணம். தற்காலிகமா. அப்ப நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என்னங்க, தற்காலிகம். பழைய ஏற்பாடுல கத்து கொடுக்கிறாரு. சொல்லுங்க பாக்குற, சுக்கோத்தி என்றால் என்ன அர்த்தம், தற்காலிகமான வாழ்க்கை. தத்துவமா சொல்ல பாருங்க என்னங்க, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரே ஒரு நிரந்தரம். என்ன நிரந்தரம்னா நித்திய வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம். எது நல்ல சொல்ல பாருங்க, அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்ம என்ன உள்ளவங்களா மாறிட்டோம், பங்குள்ளவங்களா மாறி. இதை விட பெஸ்டான வாழ்க்கை நமக்கு வரும்போது அழிவு உள்ளதா விதைக்கப்படும், அழிவு இல்லாததா அழிவு இல்லாததா எழுந்திருக்கப்படும், கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும், கனம் உள்ளதா எழுந்திருக்கும். சொல்லுவாங்க எழுச்சிக்கும் போது சும்மா அதிரடியா எழுச்சுமா சொந்தம் மான வேடிக்கை தான், விசில் தான். யார் அடிக்க போறது, தூதர் அடிப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். சத்தம் தான், ஆர்ப்பாட்டம் தான், வழி ஆர்ப்பாட்டத்தோட தான் நம்ம எழுச்சிக்குவோம். ஆனா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை பூமியில இருக்கிற எல்லாம் நிரந்தரம் அல்ல. அதை நம்ம எதை நோக்கி போயிருக்கிறேன்னா நித்தியமான நிரந்தரமா இருக்கிற அந்த வாழ்க்கையை நோக்கி தான் கிறிஸ்துவ பயணத்தை நம்ம போயிருக்கிறோம். அடுத்த பாருங்க, வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 5ஆம் வாசம் 2 கொரிந்தியர். ஓகே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடுல பார்த்துட்டோம். புதிய ஏற்பாடு என்ன சொல்றது வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. நம்முடைய வீடுனா என்ன அர்த்தம், நம்முடைய வீடு அழிந்து போன பிரதர் இப்பதான் கட்டுக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லாது. அந்த வீட்டை சொல்லல. எந்த வீடு, நம்ம சரீரமே இல்லாதான் ஒரு வீடு. அதை சொல்ல மாட்டேங்க, லோயா. நம்ம சரீரமே இல்லாதான் வீடு. அதான் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. பவுல் தன்னையே சேர்த்து சொல்ற, பவுல் தன்னையே சொல்ற, உங்களுடைய வீடுன்னு சொல்லல, நம்முடைய வீடுன்ற தன்னையே சேர்த்து சொல்ற. பவுலடிகள் அவ்வளவு பெரிய மேதை, அவ்வளவு பெரிய ஆளுதான். அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத, சத்தமா சொல்லுங்க, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்தியமான வீடு. அந்த வீட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், புதிய எருசலேம் சொல்றோம். அந்த புதிய எருசலேமுக்காக தான் நம்ம தேங்கி தவிக்கிறோம். அந்த புதிய எருசலேமுக்காக தான் நம்ம இருக்கிறோம். இதுவே நல்ல சொல்ல பாருங்க, அங்க ஒரு வீடுக்கு இதுன்னு நீ மறந்துட்டுங்க. விட்ட உடனே என் வீட்டுல தண்ணி விட்டாங்களாம், என் வீட்டுல இருக்கிற மோட்டர் காணும், உன் வீட்டுல இருக்கிற மோட்டர் எங்க காணும், அங்கதான் உன் மோட்டரு, அங்க உனக்கு இருக்குதா சோத்ரா சிஸ்டர். உன் வீட்டுல கறி வாங்கி மூடி வச்சு வந்துட்டியோ, அதுலயே இருக்கிறேன். நான் எந்த வீட்டு மேல இருக்க மாட்டேங்கிறேன். அந்த நித்திய வீடு ஒண்ணு இருக்கு, எங்க இருக்காது சிஸ்டர். நீத்திய வீடு வீடு எழுதாதேன்னு இங்க பாக்குறோம். சொல்லுங்க, எங்க இருக்குது அந்த வீடு கேக்குறேன். அங்கதானே இருக்குது. சொல்லுங்க, தேவனால் இந்த வீடு யார் கொண்டு கட்டுறதுங்க, தேவன் கட்டிக்க. தேவனால் கை வேலை யாருங்க, அங்க யாரு இல்ல, மேஸ்திரி. இதுக்கு இருக்கிற பிரச்சனை மேஸ்திரி பிரச்சனை தான். யார் வீடு கட்டினாலும் ஒரே மேஸ்திரி வச்சு வீடு கட்டுறது. அப்படி கட்டினா அவங்களுக்கு பேர் அதிசயம் அர்த்தம்.
இங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒரே மேஸ்திரி வச்சு என் வீடு கரெக்டா நான் கட்டி முடிச்சவங்களும் கை தூக்கம் பார்க்கலாம். பரவாயில்ல சோதரம் 2 பேர் தான் இருக்கு. மீதி பேரெல்லாம் ஒரே மேஸ்திரி வச்சுக்காருங்க. சண்டை எதுவும் வரலன்னு அவர் நல்லவன். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, 2-3 மேஸ்திரி வச்சு கை தூக்குனா நிறைய பேர் தூக்கம் பார்க்கலாம். எல்லாம் இறந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் வருதுங்க ஒரே. ஆனா இந்த வீட்டுக்கு என்ன கிடையாது, மேஸ்திரியே இல்லை. சொல்லுங்க சத்தமா, கை வேலை இல்லாத நித்திய வீடு எங்க இருக்கு? பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து என்ன வருது, ரொம்ப தவிப்பு வருது. அப்புறம் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து இருக்கிறோம். பெரிய பாரம் வருது, அந்த பாரம் வருது, அடுத்த மாசத்துல இருந்து கரண்ட் பில் ஏறுது வருது. அதெல்லாம் என்ன சுமக்க வேண்டியது, எல்லாத்தையும் பாரம் சுமந்துட்டே தான் இருக்கிறோம். இந்த வாரம் அந்த வாரம் அந்த வாரம் இந்த வாரம் சுமந்தணும். அதுதான் சொல்ல, இந்த கூடாரத்தை நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ரொம்ப பாரம், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை வேலை பண்ணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், என் அண்ணனுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணும். இதெல்லாம் தவிப்பு இருக்கு. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையில தவிப்பு இருக்கு. இந்த பூமியில எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, பாரம் இருக்கு. இது நினைச்சு பாருங்க. இந்த பாரம் நமக்கு இல்லாம இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. இது பேர் நினைச்சு பாருங்க. வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஃபைனான்ஸ் பாரம் இருக்குன்னா போன வாரம் திரும்ப இந்த குச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு, எல்லாருக்கும் பாரம் இருக்கு. பாரம் இல்லாம இல்ல, அந்த பாரம் நம்மளை என்ன வைக்குதுன்னா தவிக்க வைக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. துன்பம் இல்லாத கிறிஸ்துவங்க யாரும் இல்ல. எல்லாருக்கும் துன்பம் இருக்குன்னு யார் சொன்னாருங்க, பவுலடிக்க சொன்னாரு. எது பேர் சொல்ல பாருங்க. என் வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இன்னொரு பாரம் வருது. பாரம் நினைக்காத, மனைவி என்ன பண்ண வேண்டியது, போஷிக்கணும் இல்லையா, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செய்யணும் இல்லையா, அவங்க அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கையை நேத்தா முதலத்து கையை பிடிச்சிட்டாரு. கட்சி வரைக்கும் நீ தான் பார்க்கணும். தீபா அந்த வார்த்தைலாம் இவ்வளவு நாள் எங்க அம்மா குடும்பத்தை வார்த்தை சுமந்தேன். இப்ப என்ன பாரம் சுமக்க வேண்டியதுங்க, உங்க வீட்டுக்காரனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒரு சுமக்கணும். சுமக்காம இல்ல. எத்தனை பேர் அழைச்சல பாருங்க. அவ வேகமா போனா இந்த போர்வை கலைத்து போடும் என்று விரும்பாமல், இந்த போட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், சூசைட் பண்ண நினைக்காத, நரகம் தான் போவேன். பாரம் இருக்கு, கஷ்டம் இருக்குது, தொங்கிடலாம். தொங்கினா உள்ள போய் தொங்க வேண்டியதான் ஒண்ணு சுவாதரம் முடிச்சுக்கிறேன் பெருத ட்ரெயின்ல. அதனாலதான் இன்னும் நல்ல ட்ரெயினை கூடாதுங்க சுவாதரம் உண்டாலதான். அதனால முடிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காத சுவாதரம், இது இருக்கா செத்துலாம் திரும்ப எத்தின்னு ஒரு சொல்லுங்கிற. அப்புறம் அதே மறைஞ்சிட்டு போது சுவாதரம். அதான் பவுல் சொல்றாரு, இதை என்ன பண்ண போற விரும்ப கூடாதுங்க, கலைத்து போட விரும்பாமல். அப்புறம் சொல்லுங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்ன பண்ணிக்குதுங்க, ஒரு போர்வை இருக்கு. என்ன போர்வை, அது மரண போர்வை. அதை கலைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், உயிர் எழுந்து வர போறோம். அது சொல்ல என்ன போர்வை நம்மள மூடி நிக்குது, கோட்டா நம்மள எது மூடி நிக்குதுங்க, மரண போர்வை இருக்குங்க. அந்த போர்வை மூடி நிக்கிறதுனால நம்ம கதைக்கு போறோம். அதை உயிர் தேடும் போது எதை கலைச்சிட்டு வெளியே வர போறோம், அந்த மரண போர்வையை கலைச்சிட்டு வெளியே போறோம். சத்தமா சொல்ல பாருங்க. ஒரு ஆமை மரமா இருக்குது, நம்மளுக்கு எது மூடி நிக்குதுங்க, மரண போர்வை மூடிக்கொண்டு இருக்கு. நான் சொல்றேன், அந்த போர்வையை கலைச்சிட்டு வெளியே வர போறோம், நித்திய வாழ்க்கையை வர போறோம். இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்லதா, இதை கலைச்சு போட்டு ஜீவன் உள்ளவர்களை உயிர் தேர்ந்து வர போறோம். நமக்கு முன்னாடி மரிச்சவங்களை அதை கலைச்சு போட்டு வெளியே தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது வருஷம் சொல்றாரு பாருங்க. அவ்வளவுதான், நாலு இருக்கா, அதனால ஓகே, 4 இருக்கா இருக்குது. அதனால கவலைப்படாதுங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது, இது என்ன கூடாரம், தற்காலிக கூடாரம். அப்ப நம்ம சுக்கோத் அப்படிதானுங்க, அது என்ன பேருங்க, சுக்கோத். அதுல நம்ம கத்துக்கிறது என்ன கத்துக்கிறோம் சொல்லுங்க. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, தற்காலம். முதலாவது பாளையம் முடிஞ்சிச்சு, 2வது பாளையம் போன வாரம் வாசிங்க. அது நினைச்சிட்டேன். நெக்ஸ்ட் போவாங்க பாருங்க, அவங்க அதுதான் கரெக்ட். இவங்க பாருங்க 2வது பாளையம் எங்க இருந்து நம்ம பாருங்க வாசிங்க. அவங்க சுக்கோத்தில் இருந்து, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு நாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். எங்க இறங்கினாங்க, ஏத்தாம் என்றால் என்ன அர்த்தம்,
ஏத்தின்னு நினைக்கிற சோதரம் நீ தியானம் பண்றதுல ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைக்கப்பட்ட ஸ்தானம், எல்லாம் அடைக்கப்பட்டுக்குது. சிஸ்டர் எல்லாம் திருப்பி அடக்கப்பட்டு ஏது நிக்கிற உன்னை அடக்க மாட்டேன் நான் சொல்றேன். பார்க்க மாட்டேங்கிறேன், எது மாட்டேங்கிறேன், சும்மா ஏது ஆனா சொல்ல மாட்டேங்கிற வாய்த்த எல்லாரும் கவனிங்க. சுக்கோத்தா எதுங்க பாருங்க, திருப்பி சுக்கோத்துக்கு போனேன். ஏத்தாம் சொல்லுங்க என்னதுங்க? ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? கவலை வேண்டாம், ஏதி நினைக்கிற ஏத்தாம்னா என்ன அர்த்தங்க? அடைக்கப்பட்டுக்குதுங்க. எப்படி அடைக்கப்பட்டுக்குது? நாலா பக்கம் அடைக்கப்பட்டு, இந்த பக்கம் பார்த்தா எதுங்க? சீனாய் மலையுடைய எதுங்க? செங்குத்தான மலை தொடர்ச்சி. இந்த பக்கம் பார்த்தாலும் எதுங்க? சீனாயுடைய மலையுடைய செங்குத்தான பாதை. முன்னாடி என்ன இருக்குதுங்க? செங்கடல். பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா பாட்டு சேனை. ஆனா நல்ல கவனிக்கணும், அவங்களுக்கு இது தெரியாததுக்கு முன்னால யாரு மெக்கீழ இருந்து இறங்கி வராங்க, மேல இருந்து யார் வந்து வராங்க? அவர்களை இரவும் பகலும் வழியே இல்லை. யார் வராருங்க? தேவன் வழியாக வர. அடைக்கப்பட்ட வழிதான், எதுவுமே தெரியாத வழியே இல்லை. ஆனா அவங்களுக்கு அது புரிந்து கொள்ள வழியே இல்லைன்னு புரிந்து கொள்ள அதுக்கு முன்னால ஒரு அருள் கிடைக்குது. என்னதுங்க? அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தும்படி கர்த்தர் வழி நடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலோ அவர்களுக்கு முன் சென்றார். அப்போ யார் முன்னாடி வந்துட்டாரு? தேவனே வந்துட்டாருங்க. வழி நடத்த முன்னாடியே வந்துட்டார், வழியாக வந்துட்டார். அவன் நமக்கு ஏத்தாம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்மளை கைவிடாத தேவன் நம்ம கூடவே வந்துட்டாங்க. நான் தலைச்சனங்கள உன்னை விட்டு விலகாத கடவுள். எப்படி ரட்சிக்கப்பட்டு அப்பவே உன் வாழ்க்கைக்கு பின்னாடி இல்ல, உன் வாழ்க்கைக்கு முன்னாடி யார் தான் நிக்கிறார்? தேவன் நிக்கிறார். ஆவின் வர மாட்டேங்குது. அவன் நம்ம ஏத்தாமல கற்றுக்கொள்ற பாடு என்னன்னா, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிடாத நேசர், எனக்கு பின்னாடிக்கிறார். அப்படிதானே சொல்லுங்க, என்னங்கிறாருங்க? உன் வாழ்க்கையில முன்னாடி அவர் உன்னை கைவிடாதவர், அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னைக்குமே அவர் கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறார். அதுதான் எல்லா வாசல் அடைக்கப்பட்ட எனக்கு கவலை இல்லை. நான் வாசலை பார்த்து போறதில்ல, எனக்கு முன்னாடி இருக்கிற தெய்வத்தை பார்த்து நான் போறேன். அவரே பின்னாடி போங்க, என்ன கிடைக்கும்? வழி 23 சங்கீதம் அதான் சொல்ற, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். மெய்ப்பர் என்னத்துங்க? கர்த்தர் என்னை வழி நடத்துற கடவுளா இருக்கிறார். அவர் பின்னாடி போன எனக்கு என்ன இல்ல? தாலிகத்துக்கு ஆட்சி இல்லை. தாலிகத்துக்கு என்ன வரும்? என்னவோ அவருக்கு சீர்கமா வரும், மங்காயமா வரும். அவர் பின்னாடி போனோம். அவர் பாருங்க, ஏன் தாம்னா என்ன அர்த்தம்? பாளையத்துல கத்து கொடுக்கிறார். யாரும் என்னை விட்டு விலகினால் கர்த்தர் என்னை விட்டு விலகாத கடவுள் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாரு? வழியா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? முன்னாடி நிற்கிறார். உனக்கு முன்னாடி நடத்துறாரு. கைவிடாத தேவன். சொல்ல மாட்டேங்க. பாட்டு மருந்துல பேசுமார், பயப்படாதே நீ மனமே, அப்புறம் நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு. இது லவருங்க பாடு. நான் உன்னை விட்டு அப்படிவா அவங்க பாடுறாங்க. நீ தான் சொன்னோம், என் ஆண்டவர் எனக்கு லவரா இருக்கிற, அவர் என்னை விட்டு, அவர் சொல்றாரு நீ விலகிடுவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அவர் ஏத்தாம் பாருங்க. ஒண்ணு இருந்து வரும். ஃபர்ஸ்ட் பாலை என்னது? சுக்கோ. தமிழ்ல என்ன அர்த்தம்? தர்கா. ரெண்டாவது ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? அழைக்கப்பட்ட சொன்ன வாசை. என்னை விட்டு விலகாத கர்த்தர், என்னை கைவிடாத கர்த்தர் என் கொடுக்கிறார். அவன் என்னை கைவிடாத கர்த்தர் யாரு கொடுக்கிறார்? என் கொடுக்க. சொல்லுங்க, சுக்கோத்துனா என்ன அர்த்தம்? முதல் பாளையத்துக்கு அர்த்தம் நம்ம கற்றுக் கொடுக்குறது என்னது? வாழ்க்கை என்ன இல்ல சொல்லுங்க சார். வாழ்க்கை என்ன இல்ல சார்? நிரந்தரமான. ரெண்டாவது ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? கைவிடாத தேவன் என் கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகாத கர்த்தர் என் கூட. இது ரெண்டும் தெரிஞ்சாதான் எதுக்கு போக முடியும்? 3க்கு போக முடியும். 3ன்னா ராக்கெட்டுக்கு அப்புறம் தான் கேட்டாரு. சொல்லுங்க, ப்ராப்ளம். 3க்கு போலாமா போகக்கூடாது? ஏன்னா புதுசா வரலையே. 3வது பாளையம் போயிடும். ஆமைனா இல்லையா? சத்தம் சொல்லி எத்தனாவது பாளையம் போல? 3வது பாளையம் போல. வாசிங்க, என்ன ஆகும்? இப்ப புதுசு போயிடும். என்ன ஆகும்? 33 7ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க ஐயா. அதுதான் அதான் புதுசு புதுசு அண்ணா புதுசு. ஜர்னி 2 பாக்குறோம். இதுல பார்த்தது நம்ம பாக்குறோம்.
முதல் பாளையம் எதுங்க? சுக்கோத்தை பத்தி பார்த்துட்டோம். சுக்கோத்து என்றால் இந்த வாழ்க்கை என்ன அல்ல, நிரந்தரமானது அல்ல. இரண்டாவது என்னங்க? ஏத்தாம். ஏத்தாம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஆனா கைவிடாத தேவன் என்னை வழிநடத்தி எனக்கு முன்னாடிக்கிறார். எத்தனாவது பாளையம்? இரண்டாவது பாளையம். மூன்றாவது பாளையத்துக்கு போவோம். வரிசை. ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேபானுக்கு எதிராக இருக்கிற பாகால் சேபானுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடி திரும்பி பாருங்க, ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடி திரும்பி முத்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார். பாருங்க, மிக்தோலுக்கு முன்பாக என்ன இறங்கினாங்க? பாருங்க, மூன்றாவது தலைப்பு என்ன? மிக்தோல். சொல்லுங்க, மிக்தோல். மிக்தோல் மூன்றாவது பாளையத்துக்கு பேரு மிக்தோல். மிக்தோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவல் கோபுரம் அர்த்தம், கண்காணிப்பின் கோபுரம் அர்த்தம், வாட்ச் டவர் அப்படின்னு. மிக்தோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்ச் டவர். சொல்லுங்க என்னங்க? மிக்தோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்ச் டவர். வாட்ச் டவர். மிக்தோல் அப்படின்னா என்ன? கோபுரம், காவல் கோபுரம். இதுக்கு என்ன சொல்றாங்க? ஒன்னு தமிழ் கண்காணிப்பின் கோபுரம். கா இன் கா நீ பூ கோ பூ ரூ 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 போயிடும். இது எப்படி நான் உள்ளதுக்கு வேணுமா சிஸ்டர்? கண்காணிங்க. என்ன அர்த்தம்னா இது எதுக்கு அப்படின்னா எதிரி வரானா என்ன பண்ணுதுங்க? இதுல பாக்குறாங்க பாத்துக்கிறீங்களா? மைனஸ் போர்ல அந்த காலத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டு உள்ளது பார்ப்பான். இப்பெல்லாம் அதுக்கு இதை அடிக்குதுங்க, வெல்ஷோப்பி அடிக்குது, சுத்துது. இப்பெல்லாம் ஆள் பாக்குறது அந்த மிரர் மேல உடம்பு மேல பட்டாலே கிங் கிங் சவுண்ட் வரும். அதனால ஓடுவான், அந்த மிரல் அந்த வெளிச்சம் படாத மாதிரி ஓடுவான். இப்ப அப்படியே என்ன வச்சு பார்ப்பாங்க? எதை வச்சு பாக்குறாங்க? ஃபைனான்ஸ் பார்ப்பாங்க. பைனாக்குலரை வச்சு திரும்பி பார்க்கணும். யார் எதிரி வர, எதிரி வரான்னு அப்படியே பொம்பளைங்க பார்ப்பாங்க. அவன் கண் அடிப்பான், அடிக்க சுற்றி பார்ப்பான். எதிரி வராங்களான்னு என்ன பண்ணுதுங்க? வாட்ச் பண்ண, வாட்ச் டவர். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? வாட்ச் டவர். கத்தல நம்ம கூட ஒரு வசனம் சொல்லமே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகுன்றது என்னங்க? வாட்ச் டவர். நீதிமான் அதற்குள் ஓடி. 2020 கொரோனாக்கு தப்புறதுக்கு காரணம் அந்த வசனம் தான். திருப்பி திருப்பி சொல்றாங்க அதே வசனம். சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இதே சொல்லியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 21ல இதே சொல்லுனா, 22 இதே சொன்னா நல்லா இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்காதுப்பா, அது சொன்னா அது சொன்னதானோ. இதனால என்ன தவறுனா என்ன சொல்றாங்க? வாட்ச் டவர், காவல் கோபுரம். சொல்லுங்க, என்ன கோபுரம்? சத்தமா சொல்லுங்க, என்ன கோபுரங்க? காவல் கோபுரம். காவல் கோபுரம். காவல் கோபுரத்துல இங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா கவனிங்க, அந்த காலத்துலலாம் வாட்ச் டவர் எல்லாம் கிடையாது. அதை என்னங்க பைனாக்குலர்லாம் அப்படியெல்லாம் பார்க்கறதால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவனிங்க சிஸ்டர், கவனிங்க, இந்த வாட்ச் டவர்ல இப்ப எதிரியாளி வந்துட்டாங்கன்னா உள்ள ரவுண்ட் ரவுண்டா அந்த எதுங்க மாட்டுக்கு போறாங்க வைக்கோல், அந்த வைக்கோல் என்ன பண்ணுவாங்கன்னா புல்லு இருக்கும். அந்த புல்லை உள்ள கொத்தி விடுவாங்க. கொத்தி விட்ட உடனே என்ன வருங்க? அப்படியே ஃபுல்லாவே போக அப்படியே கிளம்பி வரும். வாட்ச் டவர் ஏதோ 1 2 இல்லைங்க, ஊர் ஃபுல்லா இருக்கும். இவன் பகை கலப்பத்தை பார்த்தா அடுத்த நிமிஷம் அந்த வாட்ச் டவர்ல இருக்கிற ஆயிடா போடுவான், அவன் புகை போடுவான், அவன் புகை போட்டவன அடுத்தும் போடுவான். அப்படியே ஊருக்குள்ள போன அடுத்த நிமிஷத்துல ராஜாவுக்கு போய் நியூஸ் சேர்ந்துடும். யார் வந்துட்டாங்க? நான் வந்துட்டேன். சொல்லு, யார் வந்துட்டான்? எதிரியை இவன் என்ன பண்றாங்க? வந்துட்டான் தெரியணும், அதுக்காக தான் பண்றாங்க. இது சூப்பரான தலைப்பு. இதுல சூப்பரான தலைப்பு. இதுல கடவுள் பயங்கரமான காரணம் செய்யறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, மிக்தோல்ல கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், எந்த விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எந்த விதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். மிக்தோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிக்தோல்ல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, எந்த விதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த விதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார், எந்த விதத்துல கர்த்தர் உங்களை நடத்த போறார் அப்படின்னு தான் கத்துவார். எந்த விதத்துல கர்த்தர். சொல்லுங்க, மிக்தோல்ல என்ன அர்த்தமா? பாலாஜி அவங்க தங்கச்சிமா சொல்றா, மிக்தோல்ல என்ன அர்த்தம்? மிக்தோல் என்றால் ஆட்டு தோலை, மாட்டு தோலை KH அப்போலையில் அதை வேக வைத்து செருப்பாக தைப்பார்கள், அதுவா? மிக்தோல்ல என்ன அர்த்தங்க? எந்த விதத்தில், எந்த விதத்தில் கர்த்தர் உங்களை. மிக்தோல்னா எந்த விதத்துல? மிக்தோல் அப்படின்னால என்ன? கோபுரம், காவல் கோபுரம். இதுல கத்துக் கொடுக்கிறது கர்த்தர் என்ன கத்து தராருன்னா, கர்த்தர் எந்த விதத்தில் உங்களை என்ன பண்ண போறாரு?
சொல்லுங்க, எந்த விதத்தை என்ன பண்ண போறாங்க? நடத்த போறோம். இப்ப எனக்கு வசனம் இப்ப போறோம். மிக்தோல் மீண்டும் சொல்றேன், காவல் கோபுரம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும், சத்தமா சொல்லுங்க, நீங்கள் என்னதுங்க? திரும்பி. சிஸ்டர், நான் சொல்றது நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு புரிய போறேன். மிக்தோல்ன்றது ஆட்டு தோலை போத்திக்க போறேன். ஏன்னா நான் சொல்றேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியல. சொல்லுங்க, கர்த்தர் யாரை நோக்கி? மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி. சத்தமா சொல்ல, நீங்கள் திரும்பி. இப்ப அவங்க முதல்ல ஏற்கனவே சொன்னா அவங்க எங்க பாலை நெருங்கி இருந்தாங்க? அவங்க ஏற்கனவே சொன்ன எங்க பாலை இறங்கினாங்க? மிக்தோல்ல பாலை இறங்கினாங்க. சிஸ்டர், ஆமா, எங்க பாலை இறங்கினாங்க? ஆனா எங்க போயிட்டு இருக்கிறாங்க? திரும்பி இருக்குது. நல்ல கவனிங்க, என்ன பண்ணிக்கிறாங்க? திரும்பி எங்க விட்டு போயிட்டு இருக்கிறாங்க? மிக்தோலை விட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் போனாங்கன்னா, கவனிங்க, ஏன் போனாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வலது பக்கம் சீனாயுடைய என்னங்க செங்கோத்து, இடது பக்கம் என்ன இதுங்க எதுங்க? சீனாய் மலையுடைய எதுங்க? செங்கோத்தான பாறை. இது ரெண்டு பக்கமும் போனா தான முடியாது, செத்து தான் போகணும். முன்னாடி பார்த்தா யார் என்ன இருக்குதுங்க? செங்கலுக்கு. பின்னாடி பார்த்தா யார் வர போறதா செய்திங்க? பார்வோன் வர போறான்ற செய்தி இவங்களுக்கு கேட்குது. பார்வோன் திரும்பி வர போறான்னு கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, பார்வோன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எங்க திரும்பி போயிடலாம், வேற வழியில போயிடலாம்னு போயிட்டு. அதான் சொல்லுது. அதுக்காக தான் சொல்றேன், இவ்வளவு நாள் படிச்சிருந்தேன். கர்த்தர் மோசே நோக்கி, நீங்க திரும்பி போய் அப்படி திரும்பி யாத்திராமத்தை படிச்சுப்ப இந்த வெளிப்பாடு நமக்கு தெரிஞ்சுக்காது. எப்படின்னா, எபிரேய பைபிள படிச்சாதான் இது நமக்கு தெரியும். அவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? மிக்தோல்ல இருந்து திரும்பி எங்க போயிடலாம், வேற வழியா போயிடலாம், எஸ்கே போயிடலாம். பாரம் வந்து நம்ம செத்து தான் போறோம். அதனால இந்த பக்கம் வழி இல்ல, இந்த பக்கம் வழி இல்ல, முன்னாடி இல்ல சொல்லுங்க, முன்னாடி இல்ல செங்கல் அங்க வழி இல்ல. இவன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எங்க போயிடலாம்? சொல்லுங்க, நம்ம எங்க போயிடலாம்? நம்ம திரும்பி வேற எங்க போயிடலாம்? தேவன் சொல்றாரு, எங்க போவாத, எங்க போவாத, திரும்பி போவாத. எங்க போ? சொல்லுங்க, எங்க போ? சொல்லுங்க, எங்க போ? நீங்க திரும்பி எங்க போங்க? மிக்தோல். மிக்தோல்னா என்ன அர்த்தம்? வாட்ச் டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் பார்க்காத அளவுக்கு திரும்பி ஓடிடாத. நீ வந்துட்டு யாருக்கு தெரியணும்? மிக்தோல்னா என்ன அர்த்தங்க? வாட்ச் டவர். அந்த வாட்ச் டவர்ல பார்வோனுக்கு தெரிவிக்கிட்டோம், இவங்க திரும்பி எங்க வந்தாங்க? இங்க வந்துக்கிறாங்க. திரும்பி ஏன் வராங்க? அவங்க உன்னை எதிர்க்கிறதுக்காக வந்துக்கிறாங்க, உன்னை அழிக்கிறதுக்காக வந்துக்கிறாங்க. தெரியாத அளவு ஓடினாத, யாரும் பார்க்காத அளவுக்கு பார்வோன் முன்னாடி ஓடினாத, அவன் கண்ணுக்கு மறைஞ்சு ஓடாத, அவன் கண்ணுக்கு முன்னாடி எதிரில் போய் நின்று. லட்சணம் மணிகள லோயா, லட்சணம் மணிகள லோயா. யாருக்கு தெரிந்த விஷயம்? சொல்லுங்க, யாருக்கு தெரிஞ்சுங்க? இந்த வாட்ச் டவர் கிட்ட போன யார் தெரியும்? யார் தெரியுமா? பார்வோனுக்கு போய் விஷயம் தெரியும். அவங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக. எங்க? பாகால் செபுலோனுக்கு என்னங்க? முன்பா. இந்த பாகால் செபுலோன்னா என்ன அர்த்தம்னா, அங்க பாகால் செபுலோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்தின் யுத்த பிரபுன்னு அர்த்தம். எகிப்தின் யுத்த பிரபு, எகிப்தின் யுத்த பிரபு, எகிப்தின் யுத்த பிரபு. பாருங்க, அவனுக்கு முன்னால போய் நின்று. யாரு? அது எதுங்க? பெரிய சலை, பிரம்மாண்டமான பெரிய சலை, விக்கிரக சலை. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பாகோல். சொல்லுங்க, பாகோல் செபியோன். பாகால் செபியோன். பாகால் செபியோன் என்ன அர்த்தம்? எகிப்தின் யுத்த பிரபு. அவன் சொல்றாரு பாருங்க, வேலை வாசிங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக. யாருக்கு முன்னால போய் நிக்கணும்? பாகால் சேபோனுக்கு முன்னால போய் என்ன பண்ணு? போய் நில்லு. என்னதுங்க? விக்கிரக தெய்வத்துக்கு முன்னாடி நில்லு. அந்த விக்கிரக கோட்டை அவன் சொல்றான், இந்த பாகால் செபுலோன் தான் எங்க யுத்த பிரபு. அந்த யுத்த பிரபு ஒண்ணு இல்லாத ஆக்கணி அம்மை முன்னால நின்று சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு ஆளை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, இங்க பாருங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க.
அது முன்னாடி பாருங்க, நீங்க ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு பாகால் செபிலோனுக்கு, எதிராக அப்போ யாருக்கு எதிர நிக்கணும்ன்றாருங்க? அந்த பாகால் செபிலோனுக்கு என்ன, விக்கிரகத்துக்கு என்ன பண்ணுங்க, எதிரா, அதுக்கு எதிரா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அப்புறம் என்ன சொல்ல, இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன் திரும்பி மிக்கோத்தோலுக்கு என்னங்க, முன்பாக. எதுங்க? சாத்தானுக்கு எதிராகும் வாட்ச் டவருக்கு முன்னால, ஏய் யாராக நிக்கிறவன் சொல்றா, பாரனுக்கு சொல்றா, நீ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்கல, சொல்றா, திரும்பி வந்துக்கிற நீ சொல்றா, நீயே சொல்றான்ற கதை சொல்றா, நீங்க சொல்லு அப்படின்றியா, நீயே சொல்லுற சொல்றா, நான் யார் வந்துக்கிறதுங்க, உன்னை அழிக்கிறதுக்காக நாங்க வந்துக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல பாருங்க, சொல்லுங்க, எங்க நிக்க சொல்றாரு வாசிங்க. ஏதோமில் இருக்கிற, ஏதோமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேவோனுக்கு எதிராக இருக்கிற, யாருக்கு எதிராக நிக்க சொல்றாரு? அவன் பாகால் செபிலோன் அப்படின்னா என்ன? செபியோன்னா என்ன அர்த்தம்? எகிப்தின் யுத்த பிரபு. அவர் என்னங்க, மித்தோலுக்கு என்ன பண்ணுங்க, முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, நில்லுங்க, ஓடி போவாதுங்க. திருட்டுத்தனமா யாரும் பார்க்கலன்னு ஓடி போவாதுங்க, எதிர்த்து நில்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்க, லோயா, அதை சொல்ல மாட்டேங்க, லோயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இவனுக்கு செய்தி தெரிஞ்சவன சும்மா இருப்பான. அடுத்த வருஷம் பாருங்க, எல்லாம் என்ன ஆகுமத்துல பாருங்க என்ன சொல்லுது, என்ன ஆகணும் வாசிங்க. என்ன ஆகும் போக இல்ல, என்ன ஆகும் இல்ல, அந்த யாத்திரையாக போக திரும்பி போய் பாலை நெருங்கினார்கள். எதிராக என்ன பண்றீங்க, பாலை நெருங்கி என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு சமுத்திர கரையிலே ஆலயம் இறங்குவீர்கள். அவன் முன்னாடி பாருங்க, இது பாருங்க என்ன சொல்ற, 3 சொல்ற. ஒண்ணு யாருக்கு எதிர, பாகால் செபிலோனுக்கு எதிராக, மித்தோலுக்கு என்னங்க, முன்பாக. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, திருப்போ சமுத்திரத்திற்கு எதிராக, சமுத்திரத்துக்கு என்று நில்லு. அது எப்படி உனக்கு இயற்கை வடிவுள்ள நம்ம ரெண்டு ஒண்ணு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இயற்கை யார் படைச்சாரு, நம்ம தெய்வமா, வேற யார் எப்படி யாப்பா முன்னாடி நிக்கிறோம், வடிவிடாது. அது எப்படி வடிவிடாதுன்னு நான் பாக்குறேன். கதை நல்ல சொல்லுங்க. இயற்கைக்கு எல்லாத்துக்கும் சவால். யாருக்கு சவாலு? பார்வோனுக்கு சவாலு, பாகாலுக்கு சவாலு, அப்புறம் எதுக்கு சவாலுங்க, இயற்கைக்கு சவால். 3க்கு சவால். நான் விட்டு வந்துக்கிற சேவல் இல்லையா, சவால் உள்ளாமா, 3க்கு சவால் தான். எப்படி நடத்துறான்னு பார்க்கலாம், எப்படி விட நடத்துறான்னு பார், பட்டு போவார். அது சொல்ல மாட்டேங்க. நம்ம சில நேரத்துல விக்கிரக சலை தான் அந்த பக்கம் போக மாட்டோம், நம்ம பண்ணுவோம். சில நேரத்தில் அதுக்கு முன்னாடி நிக்கணும் தான் கத்த சொல்லுவார். ஒரு பாப்பா நமக்கே தெரியாது, வரும்போதெல்லாம் ஏமா போகணும், ஏமா பயப்படுற, அங்க அதுக்கு மூலையில ஏதாவது என்ன பண்ணிடுமா சொல்லி ஒரு குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர் யாரும் சொன்னா டிவியில நம்மள கேஸ் போட்டுருவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 2வது பார்க்காத பாட்டு ஒரு 2வது ஒரு பொன் குழந்தை போறதுக்கு வயதுனே வருது. சவால் பண்றாங்க, விக்கிரகமா பார்வோனா செங்கடல். இது எப்படின்னா கடவுள் வந்து என்ன பண்ற சவால். அதான் சொல்றேங்க, மித்தோல் என்றால் எந்த விதத்தில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்களை எப்படி நடத்துவார், உங்களை எப்படி நடத்துறார் கற்றுக்கணும். எப்படி நடத்துறாரு, மறைஞ்சி வாழ கர்த்தர் நமக்கு சில நேரத்தில் கற்றுக் கொடுக்கல. எதிர்த்து வாழ்தான் கற்றுக் கொடுக்கிறார். எதிரே வாழ, எதிரே நில்லு. அது சொல்ல மாட்டேங்க, லோயா. அது சொல்ல மாட்டேங்க, லோயா. வாசிங்க என்ன சொல்லுது, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். இது எப்படி நியூஸ் போயிடுச்சு இல்லையா? எதுங்க போக போட்டோன்னு தான் போயிடுச்சு. இவன் எதில் நின்றுக்கிறாங்க, கல்வாரி சர்ச்சு முன்னாடி நின்றுக்கிறாங்க இல்லையா, மிக்தோலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க இல்லையா. மிக்தோலுக்கு முன்னாடி என்ன வந்து யாருக்கு செய்தி போகுதுங்க, புகை போட்டு பார்வோனுக்கு செய்தி போகுது. ஆள் அனுப்புறாங்க, பார்வோனுக்கு என்ன அனுப்புறாங்க, இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே எப்படி திகைத்து தீர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. எப்படின்னா பின்னாடி ஓடினாங்க இல்லையா, இது யார் பாத்துக்கிறாங்க, நானா, யார் பாத்துக்கிறாங்க, திரும்பி போனத பாத்தியா. நீ கதை கேட்டது பார்வனுடைய வீட்டுல இருந்து டெலிஸ்கோப்ல பார்த்தானா, அவனுக்கு யார் சொன்னதுங்க, காவல் கோபத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஏற்கனவே என்ன போயிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க, இடம் வந்திருக்கிறாங்க.
திரும்பி வந்து பார்த்த உடனே இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம என்ன நிக்கிறாங்க, கில்லாடி நிக்கிறாங்க, தானா தண்டனான்னு சொல்லி இப்படி போய் நிக்கிறாங்க. அவன் திரும்பி வந்ததே பாயத்துக்காக தான் தெரியல. சில மரங்கள நிக்தோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரோட எப்படி இவங்க நடத்த போற பாருங்க, திரிகிறாங்க என்று திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்தரம் அவங்களுக்கு என்ன பண்ணிச்சுங்க, அடைச்சு போட்டு. யார் வந்துட்டு இருக்கிறார், முன்பதாக வழி செய்கிறவர் வந்துட்டு இருக்கிறாரு என்று சொல்லுவான். அப்புறம் என்ன சொல்ற, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு, பார்வோன் அவர்கள் என்ன தொடரும்படி, பின்தொடரும்படி. புரியுதா உங்களே, பார்வோன் அவனை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி. அவனை புரிஞ்சுக்கிறதுனா ஒருத்தன் அவனை எதிர்க்கிறானா அவன் இதயத்தை கடினப்படுத்துறது யார் தான், நம்ம தெய்வம் தான். போறீங்களா சர்ச்சுக்கு, பாசினா கொடுக்குறாரு, துபாயில இருந்து வருதா அப்படி நம்மள இதயத்தை கடினப்படுத்துறானே, அந்த கடினமாகியத அவன் இயேசு என்னதான் சொன்னாலும் இவங்க இதயம் கடினமாகியதுன்னா இதயத்தை மெதுவாக்குறதும் இதயத்தை கடினப்படுத்துறதும் இதயத்தை நல்ல இதயமை மாத்திர வேலை எல்லாம் தேவன் மட்டும்தான் தேவன். எதுவுமே சொல்லுவாருங்க, பார்வோன் இதயத்தை நான் என்ன பண்ணுவேன், கடினப்படுத்துவேன். அப்புறம் வாசிங்க, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் என்ன பண்ணுவேன் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். யாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் விடுதலை தரும் போது அதுல யாரு மகிமை பண்ண நினைக்கிறாரோ தேவன் மகிமை பண்ண நினைக்கிறார். ஏன் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில உன் தேவன் மகிமை பண்ண நினைக்கிறேன். நல்லா சொல்ல பாருங்க, ஒரு யோசனை வரமாட்டேங்குது. அவர் யார் மகிமை பண்ண நினைக்கிறாருங்க, கர்த்தர் மகிமை பண்ண நினைக்கிறார். அதுக்காக தான்பா பாருங்க 4 பக்கமா அடிக்கப்படுது. அவ்வளவுதான், பின்னாடி வரப்பா எத்தனை ரதங்களோட வர, 600 ரதங்களோட வராங்க, 600. அந்த காலத்துல மிலிட்டரி போர்ஸ் யார் கிட்ட அதிகம்னா எகிப்துக்காரங்க தான். அன்னைக்கு எகிப்தியர் தான் வல்லரசு தான். கர்த்தர் பாருங்க 7ஆம் வசனம், அதுல பாருங்க அவங்க என்ன சொல்றாருன்னா, அதுல பாத்தீங்கன்னா அவர் மகிமை பண்ணுவார். கர்த்தர் என்ன பண்றாருன்னா மகிமை பண்றாரு. பாருங்க 17, 18 கூட பாருங்க, 14, 17, 18 வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் குதிரை வீரராலும் மகிமைப்படுவேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஒவ்வொரு பிரச்சனையும் இவர் தான் கடவுள் என்பதை அறிவித்துக்கார். உன் எதிரி உன்னை எதிர்க்கிறான கவலைப்படாத, உன்னை எதிர்க்க அவன் தோக்குவான், நீ ஜெயிக்க போற. அதுல புரிஞ்சுக்குவா இவங்க தெய்வம் தான் ஜீவன் உள்ள தெய்வன் என்பது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதான் என்ன பவர்ல வரானா, அதான் சொல்ற ஒண்ணு என்ன சொல்றேன்னா நிக்தோல ஒண்ணு வந்து என்ன பவர்ல வரானா மேட்ச் பவர், மனித வல்லமையில வராங்க. 2வது என்ன பண்றாங்க, அனிமல்ஸ் பவர், குதிரை. அப்புறம் என்ன வராங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, அனிமல்ஸ் பவர்ல. அப்புறம் என்ன சொல்றாங்க, வெப்பன்ஸ், அனிமல் பவர்ஸ். அப்புறம் என்னங்க, வெப்பன்ஸோட வராங்க. எதுங்க, அந்த குதிரை வீரர்கள் வெப்பன்ஸ். அடுத்தது என்ன சொல்றா, டீமான்ஸ் பவர். பாகால் எதுங்க, செக்யூலோ, அது என்னங்க, விக்கிரக பவர்ல. எல்லா பவரோட வராங்க. மனித பவர்ல வரா, வெப்பன்ஸ் பவர்ல வரா, டீமான்ஸ் பவர்ல. இந்த பவரோட 3 பவர்ல எகிப்துல நிக்கிறா. எகிப்தியர் வராங்க. எந்த பவரும் இந்த பவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க, எத்தனை பேர் அவசரம் சொல்லுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்றாரு, செங்கடலை பிளந்தாருன்னா நம்ம சொல்றோம். செங்கடலை கடல் பிளக்கலைங்க, செங்கடல் கர்த்தர் என்ன பண்றாரு, கூறு போட்டாருன்னா 12 கூறு போட்டார். எதிரி கூறுங்க, 12 கூறு போட்டார். 12 வடிகளை உற்பத்தி பண்ணார். அந்த 12 வழியில 12 கோத்திரம் சென்றாங்க. கூறு போட்டார். அதே வழியில வருகிற எகிப்தியர் அவங்க கண்ணு முன்னாடியே என்ன படிச்சுங்க, ரதங்களும் மனிதர்களும் மிதக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்தார். அதே அளவுல அவங்க நல்ல கவனிங்க, அதே அளவுல பைபிள் என்ன எப்படி நடத்தினாருங்க, அவங்க கண்ணு முன்னாடி. யார் கண்ணு முன்னாடி, இஸ்ரவேலுடைய கண்ணு முன்னாடியே அவங்க அழிக்க நினைச்சவங்க உங்க கண்ணு முன்னாடியே மிதந்து சாவதை உங்க கண்ணே பார்த்து, உங்க கண்ணே பார்த்துச்சு. அதுல யார் அடியல, பார்வோன் அடியல, பார்வோன் கண்ணு முன்னாடியே அவனை பார்க்கிறான். தன்னுடைய ரதம் எல்லாம்
அதே வழியில் அடிந்து அவன் கண்ணு முன்னாடி பார்க்கறான். அதான் சொல்றேன், நம்ம கண்ணு முன்னாடி எதிரி அங்கிருந்த எப்படி நடத்துவார்? நம்ம கண்ணுக்கு பின்னாடி அல்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி உன்னை எதிர்த்தவன், உன்னை அழிக்க நினைச்சவன், உன்னை சாக அடிச்ச நினைக்கவன், நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சவன உன் கண்ணு முன்னால அவன் அழிந்து மிதக்கிறத உன் கண்ணு பார்க்கிற. அப்படிதான் நம்ம தேவன் நினைக்கிறான். கர்த்தர் இந்த இடத்துல நம்ம மறைந்து ஓடி ஒளியத்துக்காக கத்து கொடுக்கல, அவன் எதிரி முன்னால நின்று தில்லா நின்று அவன் அடிக்கிறத, தேவன் அவன் அடிக்கிறத உன் கண்ணு முன்னாடி பார்க்கிறதுக்காக தான். அவன் கண்ணு முன்னாடி, இஸ்ரவேல் கண்ணு முன்னாடி இவங்களை அடிக்க நினைச்சவன தேவன் அடிச்சது அவன் கண்ணு முன்னாடி பார்க்கிறதுக்காக தான். நிக்தோல் என்றால் உங்கள் கண்ணு முன்னாடியே எதிரி அழிகிறத கர்த்தர் கேட்கிறான். சொல்லுங்க, எதிரி பேர் சொல்லுவாருங்களா? ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சத்தம் ஓசனை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் சொல்றேன், வேதம் அதுதான் எப்படி கத்துக் கொடுக்குற பாருங்க. இதுல ஒரு பிரச்சனை என்ன, இதுல ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனா ஊனா இவங்க பாருங்க 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றையோ அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் பார்வோன் சமீபித்து வருகிற போது, சொல்லுங்க, பார்வோன் சமீபித்து வருகிற சிஸ்டர் எல்லாம் பாருங்க, பார்வோன் என்னங்க சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, பாருங்க கண்களை எப்படி பார்க்கறாங்க? எப்படின்னா அப்ப எப்படி அர்த்தம்? ஏறெடுத்துனா மேலையா? எகிப்தியர் வருது மேல பார்த்தாங்களா? எப்படிங்க? அப்படின்னா எப்படி பார்த்துப்பாங்க? இந்த கட்டவரல் இருக்குதுவாங்க, அப்படியே தூக்கி அந்த கட்டவரல நிக்கிறாங்க பாருங்க. தெரியாது இல்லையா? இந்த கட்டவரல் இருக்குதுங்களா, இந்த கட்டவரல நின்று இப்படி பார்க்கறதுக்கு பேர என்ன பார்க்கறதுங்க? இப்படி பார்த்தா கூட தெரியாதுங்க. கட்டவரல அப்படியே நீட்டி பார்க்கலாம். ஏறெடுத்து பார்த்து என்ன சொல்ல பாருங்க, பின் வருவதை கண்டு, எகிப்தியர் சத்தமா சொல்லுங்க, பின் வருவதை கண்டு, சத்தமா சொல்லுங்க, பின் வருவதை கண்டு, சத்தமா சொல்லுங்க, பின் வருவதை கண்டு கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்போம், நல்லா கேள்வி கேட்டுதான் முடிக்க போறோம். முடிச்சிட, ஏன்னா 4வது பாலை போறதுக்குள்ள ஏன் பாலை இதுவாயிடும் எவாருங்க. கண்களை எடுத்து பார்த்து அப்பொழுது அவர்கள் பயந்தார்கள். அப்புறம் அவர்கள் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்புறம் அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, அவர் யாரை நோக்கி கூப்பிட்டுக்கிறாங்க? மோசே முன்னாடி போ. யாரை நோக்கி கூப்பிட்டுக்கிறாங்க? கூப்பிட்டோன்னு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்க காணும்? சொல்லுங்க, என்ன கிடைக்க காணுங்க? பதில் கிடைக்க காணும். ஏன் பதில் கிடைக்க காணும்? அதுக்கு விஷயமே இருக்கு. பதில் கிடைக்கல, பதிலே கிடைக்கல அவங்களுக்கு. அவங்க பதில் கிடைக்கல. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இப்ப கூப்பிட்டு அவர் பதில் கொடுக்காதனால யாரும் திட்டுறாங்க பாருங்க. அன்றையோ அப்படியே சாட்சி உள்ள போயிட்டேன் பாருங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து. இப்ப யார் பதில் தரல? சொல்லுங்க, யார் பதில் தரல? இப்ப யாரு திட்டுறாங்க? அதே மாதிரிதான் நீங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டு பதில் தர யாரு திட்டுறதுங்க? இந்த போட்டு பாவங்க என்னதான் என்ன பண்றதுங்க? எல்லாம் திட்டுறது என்னதான்? கடன் நீ வாங்கி போறது, அவங்க கொடுக்கல என்ன திட்டுறது? என் வீட்டுல வந்து கேட்டாரா, நாங்க தண்ணி காப்பி தண்ணி இல்லாதக்கிறோமா? ஆனா காப்பி தண்ணி நீ குடிக்கும் போது என்ன கொடுத்தியா நீ? ஆனா என்ன பண்ணுதுங்க? இவர் பதில் தரல. இவர் பதில் தராதனால யார் திட்டுறாங்க? சர்ச்சில் குருங்கள்லாம் பாவனி புதுசு நீ திட்ட மாட்டேன், அதுக்கப்புறம் திட்ட தெரியல. ஆனா இல்லன்னா அவர் பதில் தரல, யாரை திட்டுவாங்க? சொல்லுங்க, யார் திட்டுறதுங்க? மோசே. அப்படி பாருங்க, மோசே திட்டுறாங்க. யார் திட்டுறது இல்லாமோ அவன் நீங்க திட்டுவாங்க. மோசே தான் திட்டுங்க, என்ன திட்டுறது இல்ல. அவன் பாருங்க, அவன் மோசே நோக்கி திட்டினா திட்டுறாங்க. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? புறப்பட பாருங்க, அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில என்ன இல்லையா? பிரேத குழினா என்ன அர்த்தம்? கல்றை இல்லையா? வனாந்திரத்துல இனபடி எத்தோ ஒண்ணு இன வாயில் என்னதான் வருது? சாகும்படி எங்களை கொண்டு வந்து, அவனை கொண்டு வந்தான். யார்தான் கொண்டு வந்தாரு? தேவன் தான் கொண்டு வந்தார். எங்களை எகிப்தில்
புறப்படி பண்ணினீர்களா? எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? செய்தது என்னன்னா 19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வாசனை. நாங்கள் எகிப்திலிருந்து இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? என்ன பண்ணிக்கிறாங்க இங்கேயே முற்றும் சொன்னோடனே தான் புத்தி சொல்லிக்கிறார். கடவுளுங்கிறாருப்பா, கையை பாரு, உள்ள போட்டா என்னாச்சுங்க, குஷ்டரோகம் மாறுது, இந்த கையப்பா மாறு, இந்த கையப்பா குஷ்டரோகம், இந்த கையப்பா தண்டனெல்லாம் பண்ணிக்கிறான். அப்படியெல்லாம் மாத்திகளை கூட்டு நோட்டுக்கிறாரு. அதனால என்ன பண்றேன்னா, எகிப்து நீங்க சொல்லவில்லையா இந்த நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம். மட்டும் இல்ல, கூட சேர்த்து எல்லாரும் சேர்த்து நாங்களும் என்னதுங்க சில விஷயத்துல நம்மளும் பாஸ்டர் நம்மளும் சாவலாம், அதுக்கு மட்டும் நம்மளும் சாவலாம், எதுக்கு மட்டும் நம்மளும் சாவலாம், ஏன் நம்ம வீடுன்னு சொல்ல பார்க்கலாம், அது எழுதி வாங்கிட்டு தெரிஞ்சு ஏன் மூடுன்றது, அது மட்டும் மூடு மட்டும் உந்து சாவது மட்டும் நம்புது கட்டலைங்களா? நாங்கள் நிறைய வனாந்தரத்துல சாகத்தை பார்க்கிறோம்ல, எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி, ஏன் இவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல நினைக்கிறீங்க? சொல்லிட்டீங்கன்னா இந்த மைக்கு உங்களுக்கு பரிசு, இந்த நாத்த மூச்சு தான் இல்லையா? ஏன் இவங்களுக்கு பதில் தான்? ஏன் இவங்களுக்கு பதில் தான்? திரும்ப பின்னாடி போப்பா, இதை படிச்சுட்டான்னு சொல்லுங்க. மனசுலேயே படிச்சு அதுக்கு முன்னாடி போவாங்க 10 தான் விஷயம் போயிருக்கு. 10 ஆயிரத்தி நீ முத்து கரெக்டா 19 வாசித்தீங்க. 19 மனசுல அப்படியே தான் வந்துட்ட. கரெக்டா முன்னாடி இருக்கிறவரை பார்க்கல, பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்கல. முன்னாடி இருக்கிறவரை இப்படி கூட பார்க்கல, பின்னாடி இருக்கிறது இப்படி எடுத்து பார்க்கல. முன்னாடி இருக்கிறவரை பார்த்தா தைரியம் வரும், பின்னாடி இருக்கிறவரை பார்த்தா பேதி வரும். ஆமா, சாவணம் சொல்றது ஏன்னா, ஏன் சாவணன்றா முன்னாடி இருக்கிறவரை பார்க்க மாட்டேங்கிற, எதை பாக்குற பின்னாடி. இந்த பேர் தான் நான் செத்துறேன், என் பிள்ளைங்க எப்படி பார்ப்பான், நீ செத்தாதான் உன் பிள்ளைங்களே நல்லா இருக்கும். ஏன் பிரச்சனைனா, ஏன் பதில் தர முன்னாடி இருக்கிறாங்க, இவங்க பயப்படவே தேவையில்லை. பாருங்க, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, முனீஸ்வரர் பாதுகாக்கிறார். பேதி வந்து பின்னாடி கொண்டு யாருப்பா, முன்னாடி பாரு, முன்னாடி ஒரு தெய்வம் இருக்கிறார், பின்னாடி எதுவும் பார்க்காது. பின்னாடி 1000 பேர் புதல்னா வரட்டும், பாம் எத்தனா வரட்டும், என் தேவன் என் முன்னாடி இருக்கிறார், எப்படி அடிப்பான்னு பாருங்க, எப்படி ஏதாவது செய்வான்னு பாருங்க. இன்னும் பண்ண போறாம அவனால என்ன பண்ண முடியாது, ஏன்னா என் முன்னாடி இருக்கிறவர் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாத்தையும் அழிக்க போறார், வழியை திறக்க போறார், மகிமைப்பட போறார். இப்படி நம்ம இன்னைக்குமே கடவுளை முன்னாடி எதை பார்க்கறது இல்லை, பின்னாடி இருக்கிற பிரச்சனை தான் நம்ம. நேற்று இவ்வளவு கடவுள் 53 முதல் 55 லட்சம், அன்னைக்கு முன்னாடி சொச்சம், இன்னைக்கு பட்சம், இதெல்லாம் பார்த்துருக்கிற தவிர ஏது வச்ச கடத்தை திருப்பி பார்த்துருக்கிற தவிர வேதத்தை பார்க்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், கர்த்தர் உன்னை தலையாய் வைப்பார், உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார், உன்னை ஆசீர்வாதமா வைப்பார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆண்டவரு, அவன் அழிப்ப, ரதத்தால அழிப்ப, இந்த பிரச்சனை மூலியமா நான் மகிமைப்படுவேன். சொல்ல பாருங்க, எது பேர் சொல்ல பாருங்க. ஆனா பைபிள்ல சொல்லுது, மோசை நோக்கி கூட்ட உடனே அவன் ஏன்னா அவன் மோசை நோக்கி கூப்பிடறான் தானே, கூட்ட உடனே பதில் தராரா இல்லையா? வாசிங்க, அது 14 இல்லையா? மோசை கூப்பிடறாரா, கூப்பிட்டாரா இல்லையா தெரியல. மோசை கூப்பிடறாரு பாருங்க. உடனே கடவுள் 14ஆம் அதிகாரம் எப்போ மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், எதுங்க வசனம் அதுல வாசிங்க 14 எங்க பாருங்க. இஸ்ரவேல் சபத்துக்கு பதில தரல, மோசை நோக்கி கூப்பிட்ட உடனே கடவுள் தராரு, பதில தர வசனம் பாருங்க. 15 வாசிப்போம். 15. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு வரல பாருங்க. வாசிங்க, அது முன்னாடி தான், முன்னாடி வசனமே
கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். அப்போதுதான் ஒரு கோலை எடுத்து வைக்கின்றார். 14 வாசிங்க. 14 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அப்போ 14 நானே எடுத்துருங்க. உன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும், உன் கண்களுக்கு அது தெரியாது, ஏன்னா நீ ஆத்திரியாகத்தே படிக்க மாட்டேங்க என்று வாசிங்க. 13 அதுதான் வாசிமா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மோசையை நோக்கி அவங்க கூப்பிடுறா. இப்ப அவர் பாருங்க என்ன சொல்றாருன்னா 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் என்ன பண்ணுகிறான்? இவன் கூப்பிட்ட உடனே கடவுள் கொடுக்கிறார், பதில கொடுக்கிறான். ஆனா இவங்க கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டேங்கிறார், பதில. ஏன்னா மோசை எப்பவுமே யார் பார்த்துனுக்கிறான்? முன்னாடி போற தெய்வத்தையே பார்த்துருக்க. பதட்டமே இல்லை, கலங்கவும் மாட்டேங்கிறான். இவனுக்கு கலக்கமே இல்லை, ஏன்னா முன்னாடிக்கிறார். இவங்க தான் இனத்தை பார்த்துக்கிறாங்க, பின்னாடி பார்த்து. உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாம் செய்ய உனக்கு முன்னாடிக்கிறான்றதை மட்டும் நீ பார்க்கணும். உனக்கு முன்னாடி நிற்கிறார் கர்த்தர். இப்படி பாருங்க, பைபிள் சொல்லுது கடவுள் எப்படி நடத்தினார். கூறு போட்டார், பைபிள் சொல்லுது. கூறு போட்டார். நல்லா வாசிங்க. என்ன சொல்லுதுங்க? கூறு போட்டாரு. கூறு போட்டு கடவுள் என்ன பண்ணாருங்க, அது மூலியமா மகிமைப்பட்டார். கடவுள் எப்படி அவங்களை நடத்தினார் அப்படின்னா, மனிதர்கள் பார்க்க கர்த்தர் என்ன பண்ணார், மகிமைப்படுத்தினார். மனிதர்கள் கண்கள் பார்க்க, எகிப்தியன் அடிவதை உன் கண்ணு பார்க்க அவங்களாம் அடிச்சாங்க, இவங்க உயிரோடு போனாங்க. சொல்லுங்க. இயற்கை அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுங்க, கட்டுப்பட்டது. இயற்கை அவங்களுக்கு என்ன விட்டுச்சுங்க, வழி விட்டது. நான் மீண்டும் சொல்றேன், கடவுள் மனிதர் கண்களுக்கு முன்னால நம்ம நல்லா வாழுத நம்ம பார்க்கறதுக்காக தான் கர்த்தர் நம்ம நடத்த போறோம். எதிரி முன்னாடி நம்ம சாவத்துக்குலாங்க, நம்ம அடிக்க நினைச்சுவன் நம்ம முன்னாடி சாகிறத நம்ம கண்கள் பார்க்கணும். பாகால் அழியுது, பாகால் சக்தினால ஒண்ணும் பண்ண முடியல. அதே மேன்ஸ் பவர்னால ஒண்ணும் பண்ண முடியல, அனிமல்ஸ் பவர்னால ஒண்ணும் பண்ண முடியல, டீமானஸ் பவர்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் ஒண்ணும் பண்ண முடியல? உலகத்தில் இருப்பதிலும் அவர்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லா சக்தியை பார்க்கிறோம், தேவனுடைய சக்திக்கு முன்னாடி எந்த சக்தி முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடு கம்பேர் பண்ணுவோம். புதிய ஏற்பாடு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்படி இருக்க வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக பாருங்க, யாருங்க? மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சொல்ல மாட்டீங்களா? கடவுள் முன்னால அற்புதங்கள் அதிசயம் செய்துட்டே இருக்கிறான்னு அதோட விட்டுப்படாது. நீ ரட்சிக்கப்படுவதற்கு கடவுள் அற்புதங்கள் அடையாளம் செய்யும் பொழுது அடுத்த கட்டை என்ன எடுத்துடணும்? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் நிறைய வாழ்க்கை நமக்குள்ளது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, முன்னாடிக்கிறாரு, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இதோடு நிறுத்தினால என்ன எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் இதோட முடிச்சிடாது. ஞானஸ்தானம் எடுக்கணும். யார் எடுத்துக்கிறாங்க? எல்லோரும் மோசேக்குள்ளாக. மோசேவோ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. செங்கடல் பாருங்க, இவங்க மரணத்திலிருந்து ஜெயித்தது பின்னாடி வந்துங்க மரணமே அவங்களுக்கு விழுங்கிடுது. ஒரே வழிதான் இவங்க ரசிக்கப்பட்டார், அதே வழியில இவங்க பண்ணாங்க, சிச்சிக்கப்பட்டாங்க. ஒரே வழிதான் அவன் செத்தாங்க, இவங்க உயிர்த்தாங்க. எத்தனை பேர் நினைச்சு? ஒரே வழிதான். ஞானஸ்தானம் எடுத்த மீட்பு, ஞானஸ்தானம் எடுத்த அழிவு. நீ நிறைய பேரு தள்ளி போட்டு கிறிஸ்துமஸ் வரட்டும். கிறிஸ்துமஸ்க்கு நம்ம யார் இருக்க போறோம் தெரியாது. கிறிஸ்துமஸ் வரும், கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு வரும். நீ கேக் எடுக்கிறதுக்கு நம்ம இருப்போமா? வழி திறக்கும் போது என்ன எடுத்துட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்துடும். சோதரா, ஞானஸ்தானம் எடுக்காதுங்க, போஸ்ட்பான் பண்ணாம ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் நம்ம எதுக்குள்ள போக முடியுங்க? பாலும் தீர்ணம் ஓடுகிற செழிப்பான இடத்துக்கு போக முடியும். எது பேர் சொல்ல போறீங்க? எது பேர் ஓசனை சொல்ல போறீங்க? ஒரே வழிதான் ஞானஸ்தானம்.
அந்த ஞானஸ்தானத்தின் வழியில வர்றவங்க மீட்கப்படுவாங்க, உயிரோட உயிர் தேடி வருவாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதுங்க, அதே ஜலத்தினால அடிக்கப்படுவாங்க. அதே ஜலம் ரட்சிப்பு, அதே ஜலம் மரணம். நீங்க காலை நேரத்துல ஜெபிச்சதமே, நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா ஞானஸ்தானம் எடுக்காத மக்கள் ஞானஸ்தானம் எடுங்க. அது சொல்ல மாட்டேங்க. ஒரு ஆவின் வர மாட்டேங்குது, ஒரு ஓசனா வர மாட்டேங்குது, கரவயத்தில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்த பாளையம் பாருங்க, வாசிக்க 33:8 வாசிப்போம். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து. எந்த நடுவுல போனாங்க? சத்தமா சொல்லுங்க, எந்த நடுவாக? சமுத்திரத்தின் நடுவாக கடந்து. நல்ல சொல்ல, கூறு போட்டான். இயற்கை கட்ட விளையாண்டான். 12 கூறு போட்டான். ஒரு வரி இல்லைங்க, 12 கூறு போட்டான். ஒன்றே இல்லாத ஆகினான். நடந்து போய் ஏத்தோ மனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம். இதுல இறங்கினாங்க. எங்க கூடாரம் போட்டாங்க? சொல்லுங்க, எதுல போட்டாங்க? பாட்டுக்கு மாராவின் வாழ்வை அப்படியா? மாராவின் நீரை எதுங்க? ஏனாக மாற்றும் மாறான என்ன அர்த்தம்? பக்கத்துல கொஞ்சம் கை பூச்சி சொல்லு. ஞானஸ்தானம் எடுத்தா கொஞ்சம் என்ன வரும்? இஸ்பு வரும். ஞானஸ்தானம் எடுத்த கொஞ்சம் என்ன வரும்? பக்கத்துல என்னைய பாத்தியா வாழ்க்கைய கஷ்டப்பாக்குறேன் சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்த கொஞ்சம் வாழ்க்கையில என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரும்? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், எல்லாருக்கும் சொன்னீங்களா? வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன வரும்? கசப்பு வரும். ஆனா கசப்பையே மதுரமா மாற்ற மரம் அங்கேதான் இருக்கு. அதை சொல்ல மாட்டேங்க. உலகத்தார் வாழ்க்கை கசப்பாவே வாழ்ந்து கசப்பா செத்துரும். நம்ம வாழ்க்கை கசப்பா இருப்பதுன்னா மாறும், மதுரமா. நான் ஞானஸ்தானம் எடுத்த அன்னிலிருந்து பிரதர் ஹாப்பியாவே ஜலத்து மேலே நடக்கிறோம். அப்படியே ஜலத்து மேலே நடக்கிறேன், ஜலத்து மேலே போயிருக்கிறேன். திடீர்னு மூடிக்கு போறேன்ல, அப்ப தூக்கி எடுக்கிறாரு, அதிகமா மறந்துடுற. கொஞ்சம் கஷ்டமும் வரும், அது அப்புறம் என்ன வரும்? மதுரம் வரும். அது சொல்ல மாட்டீங்க. சத்தமா வாசிங்க பாருங்க. அவர்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தின் நடுவே நடந்து. அதனாலதான் ஊழியக்காரங்க கடந்து போகட்டும். அது கடந்து போவதாக என்றாங்களே. ஏன்னா இதுல கடந்து போனாங்க இல்லையா? கடந்து போனாங்களோ, நடந்து போனாங்களோ, பறந்து போனாங்களோ. எங்க போனாங்க? இப்போ மாராவுக்கு போனாங்க. மாராவிலே பாளையம். அடுத்த வருஷம் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய். எந்த வனாந்தரத்துக்கு போனாங்க? சூர் வனாந்தரத்துல யார் சுற்றி சிறந்தது? மக்கா. யாரு? ஆகார். இங்கதான் சுத்துந்து அடிக்கடிக்கு மக்கார் என்று அந்த அக்கா எங்க சுத்துச்சுங்க? அந்த சூர் வனாந்தரத்துல 3 நாள் பிரயாணப்பட்டு 3 நாள் என்ன இல்ல வனாந்தரத்துல தண்ணி கிடை என்ன பண்ணாங்க? கிடைக்காமல் நடந்தார்கள். மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தபடினால் அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அதனால் இடத்துக்கு இடம் பேரிட்டாங்க, மாறா என்று பேரிட்டாங்க. அப்புறம் வாசம் கடவுளுக்கு விரோதமா தான் இருக்கணும். ஆனா யாருக்கு விரோதமா தான்? எது நடந்தாலும் பாஸ்ட் இழுக்காம என்ன வராதுங்க. மோசை இழுக்காம முறுக்கு சொல்றது இல்லை. அவனையே திருப்பி இழுத்து அப்போது ஜனங்கள் யார மோசைக்கு விரோதமா என்ன இழுத்தாங்க? உங்க வீட்டுல உங்களுக்கு நடந்தது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாத்துக்கும் என்ன பண்ணதுங்க? முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார் மோசே. நல்ல வேலை யாரை நோக்கி கூப்பிடல, மோசை நோக்கி இல்ல, யார் நோக்கி கூப்பிடல. ஏன்னா இவங்க கூப்பிட்டாலும் என்ன வராது, பதில் வராதுன்னு மோசை கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை காண்பிச்சார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அவன் அந்த தண்ணீரை போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. அந்த தண்ணீர் என்ன மாறிச்சுங்க? மதுரமா. இப்ப நிமிர்ந்து பாருங்க. அந்த மரத்தை காமிச்சாரு. அந்த மரத்துக்கு பேரு மாறாதான். சொல்லுங்க, அந்த மரத்துக்கு பேர் என்னதான்? சொல்லுங்க, அந்த மரத்துக்கு பேர் என்னதான்? சொல்லுங்க, அந்த மரத்துக்கு பேர் என்னதாங்க? அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது சொன்னா ரொம்ப நேரம்.
பாருங்க, அது ஒரு மரத்துக்கு கதைக்கு அந்த மரம், அந்த ஒரு மரத்தை காமிச்சாருன்னா இது மரம் தான் என்னதுங்க மரம். அந்த மரத்துக்கு பேர் என்ன மரம்? இதுதாங்க மரம். இது முரண்ட மரம் மாதிரி இருக்குன்னு சொல்லிடாது. இது என்ன மரம்? மரம். 12 அடி இருக்கும். அதே 12 அடி இருக்கும். இதனுடைய பழம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பழம் மாதிரினா திராட்சை பழம் மாதிரி இருக்கும். கூடார பண்டிகை பண்ணும்போது எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எல்லா பழத்தை எடுத்து சாப்பிடுறதா கூடார பண்டிகையுடைய நோக்கம் என்னன்னா பழத்தை சாப்பிடுறது. ஆனா நம்ம ஆளுங்க பழத்தை கடவுளுக்கு படிச்சுட்டு மோட்சம் பாதுகாப்பு. ஏன்னா அன்னைக்குதான் விலை ஏற்றுங்க இல்லையா? அந்த எதுங்க அந்த மலங்கா பழமா மலங்கா பழங்க ஒண்ணு மொலாம்பழம். இது ஒரு குட்டியா இருக்குதுயா மலாம்பழம். அதுதான், அது சாப்பிடலான விலை ஏற்றி விட்டுறாங்க சோதரம். அதை வைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பண்டிகை வர்றதுனால அது என்னால வாங்கி சொல்ல முடியாதே இருக்குது. அதுல நாங்க என்ன பண்ணோம், அதை உள்ள போயிட்டு அதை சக்கரை போட்டு நல்லா குழன்னு பண்ணி அப்படி முக்கி வாயில எடுக்க முடியாதுங்கிறது காரணம் இந்த ராணிப்பட்ட மக்கள் தான் என்பதை நான் டிவியில் பதிவு செய்கிறேன். ஏன்னா விலை ஏற்றி விட்டுறாங்க அந்த சீசன்ல தான் வருவதனால. அது மாதிரி அந்த பழத்தை இவங்க சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை சாப்பிடும்போது எல்லா மரத்துக்கட்டும் போவாங்க. இந்த மரத்துக்கட்டை போட்டு பக்கத்துல கூட போக மாட்டாங்க. என்ன மரம்? இதுக்கு பேரு சொல்ல அந்த மரத்தை காட்டினாரு. இந்த மரத்துக்கு பேரும் மர். MYAR மர். இந்த மர் முதல் அதுங்க MYRRH மர்னா என்னதுன்னா இந்த மர்ரு தான் இது. இதுக்கு பேர் என்னன்னா இதுக்கு பேர் என்னங்க மாறா. இதுக்கு பேரு மருதான். இந்த மருதான் தான் காமிச்சாங்க. நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா எந்த மரத்துக்கு அது மரு. இந்த மருன்னா என்னதுன்னா இந்த மரத்தை தான் காட்டுற. இது 12 அடி இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட யாரும் போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவே மாட்டேங்க. எல்லா பழத்தை பறிச்சுட்டு போறாங்க. இந்த மரம் இதுக்கு ஒரே ஆசை, என் பழத்தை பறிக்க மாட்டாங்க, என் பழத்தை பறிக்க மாட்டாங்க. யாரும் பறிக்க மாட்டாங்க. திடீர்னு பல வருஷம் ஓடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் ஓடி வந்து அந்த பழத்தை எல்லா பழத்தை படிச்சான். பச்சோட இதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சா கதை சொல்றேன். இதுக்கு இந்த பழத்தை பச்சோட ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சா. ஹாப்பி ஆயிட்ட உடனே ஓ பரவாயில்ல என் பழத்தை சாப்பிட்றான். பழத்தை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு போறதுக்கு கூட அப்பா வந்து ஓடி வந்து அதை அடிச்சுட்டு இது சாப்பிடாதடா, இது ஃபுல்லா என்னதா கசப்பு, இது கசப்புடா அப்படின்னு ஒண்ணு. இது இந்த மரம் புறக்கணிக்கப்பட்டமா மாறி கசப்பு தண்ணியால புறக்கணிக்கப்படும். வாழ்க்கையில யார் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, இந்த வேதனை புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டு நீ கசப்பு மரமா இருக்கலாம். அந்த மரம் கடவுளை எல்லாருமே வருத்தப்பட்டு கூப்பிட்டு மனுஷரை கூப்பிட்டு வாங்க என் பழத்தை சாப்பிடுறத யாரும் சாப்பிடலையா. அதனால உடனே மனுஷன் மதிக்காதனால கடவுளை நோக்கி கூப்பிச்சா, ஆண்டவரே என் பழத்தை சாப்பிட மாட்டேங்க. காரணம் என்ன? என் பழத்தை சாப்பிடணும். கடவுள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த மரம் பல ஆண்டுகள் காத்திருந்து யாரும் சாப்பிடாதனால வெயிட் சொன்ன உடனே காத்திருந்து அதை தாங்க முடியாத வேதனையில அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த வேதனை தாங்க முடியாம வேதனை வர இந்த மரத்துடைய பட்டையெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, உரிய ஆரம்பிச்சான். பட்டையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சான். அவ்வளவு பாரம் வேதனை என்ன பண்ணுச்சுங்க, அந்த உள்ளத்துல என்னங்க அந்த வேதனை தாங்க முடியாது இருக்கிறதுனால அந்த மரத்துடைய பட்டையெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த அழ ஆரம்பிக்கும் போது அதை உரிச்சு அந்த வெடிச்சு அந்த இடத்துல இருந்து புரியலனாங்க அந்த கம்மு மாதிரி வர ஆரம்பிச்சு. அந்த கம்மு வழிய ஆரம்பிச்ச உடனே எல்லா மக்களுக்கும் அந்த செய்தியை பாருங்க போயிடுச்சு. எல்லாம் இந்த மரத்துக்கிட்ட ஓடி வர மாட்டாங்க. ஏன்னா அந்த திராவியம் என்னன்னு சொன்னா அது நற்கந்தமா மாறாது, வாசனை வீசுகிறதா மாறாது. இந்த வாசனைக்காகவே எல்லா மனிதனும் போட்டி ஓடி வந்து அந்த மரத்தை என்ன பண்ணாங்க, அந்த பிசினியை அந்த தைலத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜனமே அந்த பிசினி தான் என்னன்னா வெள்ளை பவளம் சொல்றீங்க. வெள்ளை பவளம், அந்த வெள்ளை பவளம் எதுல இருந்து கிடைக்குதுன்னா மாறாயிலிருந்து வருகிற அந்த பிசினி. அதுக்கு பேரு மர்த்தியர் தான். மர்த்தியர் அப்படின்னாங்க மாறாவின் மரத்துடைய கண்ணீர் தான் போட்டுருப்பாங்க. அதனுடைய விலை என்னன்னா 1 கிராம் கோல்டு ஈக்கலாம். 1 கிராம் இன்னைக்கு 4000 ரூபாய். ஒரு துண்டு வந்து 4000. அது மரம் உயிரோடு இவ்வளவு பெரிய செடி 1,20,00,000 வியாதி இன்னைக்கு இருக்குது. அவ்வளவு வியாதி உள்ளதான் கர்த்தர் அந்த மர்த்தியை மாற்றினார். வாழ்க்கை கூட கசமாகதான். அந்த கசப்பை எடுத்து இந்த கசப்புல போடும்போதுதான்
கசப்பு பிளஸ் இதாவங்க அதுனா மாற்றுங்க மதுரமா. உன் வாழ்க்கையில கூட உன் வாழ்க்கை கசப்புன்னு நினைச்சிருக்கிறியா? இயேசு கூட இதே காலை தான் எதுங்க வெள்ளை போறன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இந்த கசப்பை கலந்து கொடுத்தாரா. அதனாலதான் அந்த கசப்பான இயேசு நம்ம வாழ்க்கையில வரும்போது தான் நம்ம வாழ்க்கைனா மாறும், மதுரமாய் மாறும். அது சொல்ல மாட்டீங்க. எல்லாம் எழுந்துருப்போம். அடுத்ததை மர்ச்சியப்படுத்தி அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவஜனமே கண்களை மூடி யாவரும் நம்ம எல்லாம் சொல்லிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கரங்களை உயர்த்தி யாவரும் இன்னைக்கு கடவுளை நோக்கி பார்த்து இன்னைக்கு நம்ம சோகம் பண்ணி முடிக்க போறோம். கடவுளே, கடவுள் இடத்துல எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு தேவஜனமே நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்ன? நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டது என்ன? விக்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்டோல்ல கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம். கடவுள் வாரத்துக்கு என்ன கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். தோல்ல கற்றுக் கொடுக்கிறது எப்படி உங்களை நடத்த போகிறது. கடவுள் வானத்துக்கு நேரம் எப்படி நடத்துவார் நேசர். எதிரி கண்கள் பார்க்க, மனிதர் கண்கள் பார்க்க தேவன் மகிமைப்பட போறார். கர்த்தர் சொல்ற தேவஜனமே, மனிதனுக்கு மறைவாக ஓடி போகணும்னு நினைக்காத. அந்த வாட்ச் டவர் முன்னாடி நில்லு. நீ வந்துங்கிறது எதிரி பார்வனுக்கு தெரியட்டும். யார் முன்னால நில்லு? பாகால் செகுலோனுக்கு முன்னாடி நில்லு. அந்த பாகால் சக்தி ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு ரெண்ட ஒண்ணு பார்க்கலாம். பின்னாடி பார்வன் சேனை ரதங்களை கூட்டிட்டு குதிரை வீரரும் ரதம் 600 ரதம் 600 டேங்கர் நிறைய இறங்கி வர இயற்கை முன்னாடி இருக்கு. பார்வன் கண்கள் பார்க்க இயற்கை அவனுக்கு வழி விடுது. வழியே இல்லை, அடைச்சிட்டு சொன்னானே. அவன் கண்ணு முன்னாடியே செங்கல் 2ஆய் பிளக்கிறத பார்க்கிறான். கரையில வாரத்துக்கு நேரம் அவனுக்கு எவன் வாழ்க்கைக்கு வழி இல்லைன்னு சொல்றானோ அவன் முன்னாடியே தான் கர்த்தனுக்கு வழியை திறக்க போறாரு. நீ பார்க்க தான் போற. அவனால சொன்னா வனாந்திரம் அழைத்து போட்டது. இப்போ சொல்றான் வனாந்திரமே நினைச்சாலும் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ணவே முடியாது. வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுகிறார். கடவுளை வாழத்துக்கு நான் 2 minutes. நீ எப்படி வாழ போற? உனக்கு எப்படி வழி கிடைக்க போகுது? நீ எப்படி நடத்த போது? எப்படி பார்க்க நினைக்கிறவர் அவன் முன்னாடி யாரும் பார்க்க முடியாத அதுக்கு செங்கடலை கூறு போட்டாங்க. மகிமையின் தேவன் கரங்களை மாடத்துக்கு என்ன சொல்லுங்க. எப்படி உன் தேவன் நடத்துவார்? எதிரி கண்ணு முன்னாடியே எனக்கு வழியை தரப்பாடு. என் தேவன் எதிரி கண்ணுக்கு மறைச்சு வாழ உன் தேவன் கத்துக் கொடுக்கிறதுனால என்ன அர்த்தம்? எதிரி கண்ணுக்கு மறைச்சு வாழ இல்ல. எதிரி கண்ணு முன்னாலே நீ வாழணும். எதிரி கண்ணு முன்னால கல்யாணம் நடக்கணும். எதிரி கண்ணு முன்னால வீடு கட்டணும். எதிரி முன்னாலே நீ கால போறோம். எப்படி உன் தேவன் உன்னை நடத்துவார்? எதிரி கண்கள் பார்க்க கரங்களை வானத்துக்கு நல்லா உயர்த்தி கர்த்தர் வழியை தரதா. ஏன் அநேக நேரத்துல ஏன் உன் ஜபத்துக்கு கடவுள் பதில் தரல? முன்னாடி போற தெய்வத்தை பார்க்காம பின்னாடி வர்ற பிரச்சனை யோசித்து முன்னாடி போற பார்க்காதனாலதான் உன் ஜபத்துக்கு பிரச்சனை. அதனாலதான் நீ செத்து போற ஏன் சொல்றேன்? சர்வ வல்ல தேவன் உனக்கு முன்னாடி இருக்கிறது நீ பார்க்க மாட்டேங்கிற. அவர் சர்வ வல்லவர். ஏற்கனவே உனக்கு முன்னாடி வந்துட்டார். எதுக்காக? சத்துரு முன்னாடி வழியதான். என் தேவன் நினைச்சிருந்தா பார்வன் சேனை வரத்துக்கு முன்னாடியே செங்கடல் திறந்து உள்ள போயிட்டு இருக்கலாமே. அவன் தானே சொன்னா அவனுக்கு வழி அடைக்கப்பட்டிருக்குது. அதனாலதானே உன்னை பின்தொடர்ந்து வந்தா அவனை சாகடிங்க. கரண்ட் வரத்துக்கு நேரம் உயர்த்தி உனக்கு வழி அவனுக்கு அந்த சாவு. உன் வழியில வரணுமான உன்னை ரசிக்க போறதுன்னா அவன் சாவணும். பாவம் கண்ணால பார்க்கிறான். இவங்க அந்த கரையை போய் சேர்ந்தாங்க. இந்த கரையில் அவன் ரதமும் போர் வீரனும் குதிரை வீரனும் மிதக்கிறது. தேவன் சத்துரு கண்ணு முன்னாடி வாழத்துக்காக உன்னை அழைக்கல. சத்துரு கண்ணுக்கு மறைஞ்சு வாழத்துக்காக உன்னை அழைக்கல. சத்துரு கண்ணு முன்னாடியே நீ வாழணும். அதுதான் சத்துரு கண் முன்னாடியே நீ வாழணும். அதுக்காக தான் உன் தேசம் அழைச்சிக்கலாம். கரங்களை உயர்த்தி
வார்த்தை அடுத்து சொன்னாங்க, ஞானஸ்நானத்தை குறித்து ஞானஸ்நானம் எடுத்தோம். வாழ்க்கையில கொஞ்சம் கசப்பு வரத்தான் தேவை. அந்த மரம் வந்ததுல இருந்து என் வாழ்க்கை கசப்பு தாங்க, மத்தி மாதிரி கண்ணீர் தாங்க. கவலைப்படாத, பிளஸ் இயேசு வாழ்க்கையில சேர்த்துக்கணும். வாழ்க்கையில இயேசு வந்தா போதும், வாழ்க்கை மதுரமா மாறும். ஒரு மரத்தை காட்டினா அந்த மரத்துக்கு பேரும் மாறாதா? இந்த கசப்பும் அந்த கசப்பும் ஒன்னா சேரும் போது அது இனிப்பா மாறும். உன் வாழ்க்கை கசப்பும் சிறுவினை கசப்பானதை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு, உனக்காக பலியான இயேசு நீ ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கை மதுரமாய் மாறும். உன் வாழ்க்கை மதுரமாய் மாறும். அதுக்கப்புறம் பாருங்க, ஏலிமுக்கு போவான். ஏலிம்னா ஆசீர்வாதமான இடம். அதை பத்தி அடுத்த வாரமாக வர கரளி மனத்துக்கு நம்ம பத்தி கவலைப்படாது. சொல்லுங்க, மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். ஆமே, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்றாடினே. வாழ்க்கையிலே கசப்புகள், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் கொண்ட ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம். சொல்லுங்க, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரின் நாமமே. மாறாவி நீரை தேனாக மாற்றும். என்ன சொல்லுங்க, மாறாவி நீரை, மாறாவி நீரை. சொல்லுங்க, மாறாவி நீரை, மாறாவி நீரை தேனாக மாற்றும். அந்த மர்ச்சியுடைய கண்ணீர் தான் அந்த திரவியம். அந்த மர்ச்சியுடைய கண்ணீர் தாங்க அந்த திரவம். அதுதான் வெள்ளை. 1 கிராம் ஈக்குவல் டு கோல்ட். உன் கண்ணீர் கூட 1 கிராம் ஈக்குவலாம் மாறும். வெள்ளை போன யாரும் போடணும். இயேசுக்கு வெள்ளை போன கொண்டு வந்தாங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் அந்த காலத்தில். இன்னைக்கு 1 கிராம் 4000 ரூபாய். இன்னைக்கு 1 கிராம் அந்த வெள்ளை போகணும் ஈக்குவல். கடவுள் வாழ்க்கை கூட கோல்டுக்கு ஈக்குவலாய் மாற்றுவார். ஏன்னா உன் வாழ்க்கை கசப்பு இல்லையா? அதே மற்றி இயேசு கல்வாரில அந்த கண்ணீரை உன் கண்ணீரை மாற்றாதான். அதே வெள்ளை பவுடத்தை கலந்த காடி அவருக்கு கொடுத்தார்கள். அது குடிக்க மனதில்லாமல் உன் வாழ்க்கை இனிப்பாய் மாற்ற. நான் சொல்றேன், நீ ஒரு நாள் வெள்ளை பவுடமாய் மாறுவான். ஈக்குவல் டு கோல்டு. உன் வாழ்க்கை கூட தங்கத்துக்கு ஒப்பாய் மாறும். உன் வாழ்க்கை கூட தங்கத்துக்கு ஒப்பாய் மாறும். கர்த்தர் மாற்றுவான். ஜெபம் கரம் உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மோடது பெரிய காத்த செய்வார். ஏலிமுக்கு போவீங்க, மதுரமாய் மாறும். உன் கண்ணீர் ஈக்குவல் டு கோல்டா மாறும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரின் நாமமே. அல்லது கர்த்தர் உயர்த்தி ஒரே முறை சொல்லுங்க, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரின் நாமமே. போதும், உங்க வாழ்க்கை ஈக்குவல் டு கோல்டா மாறும். நிச்சயமா சொல்றோம், வாழ்க்கை ஒரு குட்டி ஜபம் கோல்டுக்கு ஈக்குவலா. வாழ்க்கை ஈக்குவல் டு கோல்டா மாற்றுவார். வாழ்க்கை கசப்பு மாறும். ஜபம் செய்வோம், ஜபம் செய்வோம், ஜபம் செய்வோம். மாறா கத்து கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். ஒவ்வொருத்தரையும் கடவுள் நேசிக்கிறார். அடுத்த வாரம் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார் என்பார். கண்ணீர் மாறும். ஜபம் செய்வோம். ஒவ்வொரு ஜெயராஜிக்கு முன்னாடி வந்து நமக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் நல்ல அவன் நம்மோடு சேனைகளை கர்த்தர் பெரியவன். சொல் ஆகாயத்துக்கு தகப்பனை
துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆபிரகாம் தேவனை, ஈசாக்கு தேவனை, யாக்கோபு தேவனை, மேலாளர் போல தெய்வமே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தாசன் முறைக்கப்பட்ட தேவ செய்திகள் நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைகள் வல்லமையுள்ள ஜீவனான உண்மைக்குள்ளான மாறாவன் நீரை மதுரமா மாற்றின தேவன். அப்பா, உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மதுரமாய் மாற்றி ஒரு வாழ்க்கையை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாது. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கற்பனை ஆசீர்வதிக்க வேண்டும். அதை தாத்தி கற்பனம் மீட்பெறும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவால் இருக்கிறோம். ஜீவனான பிதாவே. ದೇವಜನವೇ ತಲೆ ತಾಯ್ತು கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரே நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பது அவனை சொல்லுமா யாவரும் சொல்லும் என் ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசுத்தனாம் என் ஆத்மாவே கர்த்தரை செய்த சகல வணங்கி சொல்லுவோம் கரவத்தி எல்லாம் சொல்லமே கடலுக்கு தோசை சொல்லமே கடலுக்கு ஒரு சோத்திரம் பண்ணமே பக்கத்தை கைப்பு சொல்லுவோம் கண்ணீரை என்ன மாட்டுவார் மதர் ஒரு